ஆகஸ்ட் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம்னா ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இதுக்கு என்ன நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஃபஸ்ட் நேஷனல் நியூஸ் பார்க்க போகிறோம். நேஷனல் நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா பீட்ஸ் G7 நேஷன் இன் ஈக்வாலிட்டி. G7 அப்படின்னா அதில் வந்து G7 பொறுத்த வரைக்கும் 7 கண்ட்ரீஸ் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஓகேவா, 7 கண்ட்ரீஸ் இதில் மெம்பர்ஸாக இருப்பாங்க. இந்த G7 எதுக்காக ஃபார்முலேட் பண்ணியிருக்காங்கன்னா மெயினாக இந்த எக்கனாமிக்ஸ் ஸ்ட்ராட்டஜிக்கலாக அவங்க வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக G7 கண்ட்ரீஸை வந்து கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க. இங்கே வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க. என்ன வேர்ட்னா கினி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் சொல்லியிருக்காங்க. இந்த கினி இண்டெக்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெஷர். இது எதை மெஷர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்த் இன்இக்வாலிட்டி, ஒரு நேஷனில் இருக்கக்கூடிய என்னென்ன இன்இக்வாலிட்டிஸ் எதை பேஸ் பண்ணிங்கன்னா வெல்த்னா என்ன, ஒருத்தவங்களோட செல்வம் செழிப்பு, அவங்க எந்த அளவுக்கு ப்ராப்பர்ட்டி எல்லாம் இது பண்ணியிருக்காங்களோ, ஸோ அதை பேஸ் பண்ணி வெல்த் இன்இக்வாலிட்டியை பற்றி பேஸ் பண்ணி அந்த ரேங்கிங் வந்து கொடுப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதோட ரேங்கிங் எப்படி போகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 0 to 100 அப்படின்ற ரேஞ்சில் போகும். 0 to 1, 2, 3 அப்படின்ற மாதிரி ரேங்கிங் போகும். நம்ம இந்தியா இதில் எத்தனாவது பிளேஸில் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஸோ 4th பிளேஸ் அப்படின்ற மாதிரி இடம் பிடிச்சிருப்பாங்க. ஸோ 4th பிளேஸ். India is now the 4th most equal country globally with the Gini index. So first நம்ம என்ன பார்த்தோம், G7 countries. So G7 countries போது யார் யார் வருவாங்க அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? ஸோ G7 கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யூகே அண்ட் USA. இவங்க எல்லாருமே G7 கண்ட்ரீஸில் வருவாங்க. மறுபடியும் நான் ஒரு முறை ரிப்பீட் பண்ணிக்கிறேன். கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யூகே, USA. ஸோ திஸ் ஆர் த G7 கண்ட்ரீஸ். ஸோ இப்போ நம்ம என்ன மெயினாக பார்க்குறோம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னால் G7 அப்படின் போது எந்த பர்பஸ்க்காக அவங்க வந்து ஃபார்முலேட் பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ். எப்படியெல்லாம் ஒரு கண்ட்ரியோட வெல்த்தை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம்னா அதோட எக்கனாமிக் க்ரோத்தை வச்சு தான் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். அந்த எக்கனாமிக் எந்த அளவுக்கு ப்ராஸ்பெரிட்டியாக இருக்குது, செழிப்பாக இருக்கோ அதை வச்சு தான் அந்த கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரியா இல்லை டெவலப்பிங் கண்ட்ரியான்ற மாதிரி நம்ம ரேங்கிங் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் நியூஸ். ஸோ செகண்ட் நியூஸ் நம்ம என்ன பார்க்குறோம், செகண்ட் நியூஸ் என்ன பார்க்குறோம்னா இந்தியா டெக்ஸ்டைல் பார்க்ஸ் அண்டர் PM மித்ரா ஸ்கீம் டு பூஸ்ட் இந்தியாஸ் டெக்ஸ்டைல். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா வந்து எப்படின்னா ஒரு டெக்ஸ்டைலில் வந்து நம்ம இந்தியா கண்ட்ரி வந்து ரொம்ப ஃபேமஸான இது. ஏன்னா இந்தியா ஹேஸ் சாயில் என்ன சாயில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி ஃபெர்டைல் டு க்ரோ காட்டனை நல்லா வளர்க்கறதுக்கான ஒரு நல்ல சாயில் இருக்கக்கூடிய இடம் எதுனா நம்மளோட இந்தியா. ஸோ நம்ம என்ன பண்ணணும், நம்மளுக்கு எது நல்லா வருமோ நம்ம அதில் தான் என்ன பண்ணணும், எக்ஸ்பர்ட்டாக ஆகணும். அந்த மாதிரி இந்தியா ஸ்டார்டட் டு மேக் அ காட்டன் டெக்ஸ்டைலை நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணலாம், வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் வில் பி யூஸ் ஃபார் டெவலப்பிங் திஸ் காட்டன். ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட PM ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்கீம் பேர் என்னன்னா PM மித்ரா ஸ்கீம் டு பூஸ்ட். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கோ, வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு நோட் திஸ் PM மித்ரா ஸ்கீம். இதில் என்ன வருது அப்படின்னு யூ ஹாவ் டு ரைட் அ நோட். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நியூஸ் பேப்பர் ஆல்மோஸ்ட் நம்ம படிப்போம், சில டைம் நமக்கு டைம் இருக்காது, நம்மளுக்கு ஸ்டாட்டிக் பார்ட் மட்டும் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டாட்டிக்னா நம்ம புக்ஸ் மட்டும் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய யோசனைகள் போகும். இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூஸ் பேப்பர் ஒரு நாள் 2 நாள் நீங்கள் ஸ்கிப் ஆயிடுச்சுன்னா யூ ஹாவ் டு டேக் யுவர் மேகசின். இந்த மாதிரி மேகசின் உங்கள் குரூப்பில் வந்திருக்கும். யூ ஹாவ் டு ரைட் டவுன் திஸ் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்கும்போது ஃப்ரீ டைமில் நீங்கள் என்ன பண்ணணும்னா PM மித்ரா ஸ்கீம் இது எதுக்காக வருது, வென் இட் லான்ச்டு, என்ன பர்பஸ்க்காக இந்த PM மித்ரா ஸ்கீம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சும்மா ஹிண்ட் மாதிரி யூ ஹாவ் டு நோட் இட் அவுட். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தே ஹாவ் மென்ஷன்டு, அதாவது சில எஸ்டிமேட்டடான ஒரு அமௌண்ட்ஸ்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது மூலமாக என்ன பண்ண போகிறாங்கன்னா தே ஆல்சோ ஜென்ரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஒரு இண்டஸ்ட்ரி இருந்தால் தானே அந்த இடத்துல நம்மளுக்கு ஜாப் ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ அது மாதிரி இப்போ இந்த இண்டஸ்ட்ரீஸ், அதாவது இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக தே ஆர் கோயிங் டு ஜென்ரேட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அந்த ஜாப்ஸ் எப்படி ரெக்யூர் பண்ணுவாங்கன்னா தட் மேபி டைரக்ட் ஆர் இன்டைரக்டாகவும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே ஆர் கோயிங் டு சாங்ஷன். அதாவது மித்ரா அப்படின்னா என்னன்னா மெகா இன்டிகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்ட் அப்பெரல், அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். மித்ரா அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் அதுதான். இது வந்து ரீஜன் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ரீஜனல் ஸ்கீம்னா அந்தந்த ஏரியாவில் எந்தெந்த பிளேஸில் நல்ல சாயில் ஃபெர்டைலான ஏரியாவோ அந்த பிளேஸில் என்ன பண்ண போகிறாங்க, they started to build this industries and they are going to recruit the jobs that can be in a direct form or indirect form. அது எப்படி இருக்கும், டைரக்ட் ஃபார்ம்லயாச்சும் வேலை கொடுப்பாங்க, இன்டைரக்ட் ஃபார்ம்ல நான் வேலை கொடுப்பாங்க. பட் அதோட மெயின் எய்ம் என்னன்னா they are going to provide job opportunities, அவ்வளோதான். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டுக்கு போயிட்டு யூ ஹாவ் டு ரைட் டவுன் திஸ் பாயிண்ட்ஸ்.
இது எதுக்காக, வாட் ஆர் த மெயின் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மிட்ரா ஸ்கீம், சும்மா ஒரு 2 லைன்ஸ் ஒரு 3 வேர்ட்ஸ்ன்ற மாதிரி யூ ஹாவ் டு சே. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ்ஸ், இந்த ஸ்கீமோட ஆப்ஜெக்டிவ்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரென்தன் த இண்டஸ்ட்ரி, அதாவது டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை ஸ்ட்ரென்தன் பண்ண. அண்ட் நெக்ஸ்ட் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் த இன்வெஸ்டர்ஸ். அதாவது இன்வெஸ்டர்ஸ்னா யாரு, முதலீட்டாளர்களோட அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணணும். அப்போ அட்ராக்ட் பண்ணணும்னா அந்த இடத்துல எப்படி இருக்கணும், தே ஹாவ் டு கெட் அ ப்ராஃபிட் வந்து எப்படி இருக்கணும், நல்லா ஹையாக இருந்தால் தான் முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுவாங்க, முதலீடு பண்ணணும். நம்மளுக்கு நஷ்டமாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம வந்து அந்த இடத்துல காசு போட்டு நம்ம என்ன பண்ண முடியும், we cannot start those business. ஸோ அந்த பர்பஸ்க்காக they have given. இது வந்து என்ன, அதோட செகண்ட் ஆப்ஜெக்டிவ். அண்ட் தேர்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டு கிரியேட் ஜாப்ஸ். ஆல்ரெடி சொன்ன மாதிரி they are going to regulate to create the ஜாப்ஸ் அப்படின்றது அதோட தேர்ட் ஆப்ஜெக்டிவ். அண்ட் ஃபோர்த் ஆப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ். ஒரு நாட்டில் வந்து எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்து எப்படி இருக்கணும்னா ரொம்ப லைக் ப்ரிடாமினெண்ட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது இல்லைன்னா தே கேன் நாட் டூ எனிதிங். ஸோ இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா இட் கோயிங் டு ஸ்டார்ட் என்ஹான்ஸ். அதாவது ஒரு விஷயம் பண்ணுறோமா என்ஹான்ஸ் அப்படின்னா அதுக்கு இன்னும் அழகூட்டி இன்னும் மெழுகூட்டி அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், we are going to enhance our எக்ஸ்போர்ட் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்னா ரெடியூஸ் லாஜிஸ்டிக் காஸ்ட். லாஜிஸ்டிக் காஸ்ட் அப்படின்னா பை இன்டிகிரேட்டிங் த என்டையர் வேல்யூ, மொத்த வேல்யூ இருக்கா அந்த மொத்த வேல்யூலேருந்து தே ஆர் கோயிங் டு ஃபார்ம் ஃபாரின் மார்க்கெட்ஸ்க்கு நம்ம எவ்வளோ கொடுத்தா நம்ம இந்தியா கரன்சியில் எவ்வளோ ப்ராஃபிட் நம்ம அடைவோம், அதுதான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இந்த லாஜிஸ்டிக் காஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் த ஃபாரின் எக்ஸ்போர்ட்னு நம்ம பண்ணுறோம்ல, நம்ம இந்தியாவோட மதிப்பில் வச்சு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்குதோ அந்த ப்ராஃபிட்டை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா லாஜிஸ்டிக் காஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிஎம் மோடிஸ் இந்த பரீட்சா பே சர்ச்சா செட்ஸ் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் வித் 3.53 ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது யூபிஎஸ்சியில் ஒரு கொஷின் வந்தது. என்ன கொஷின் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சின்னு நினைக்கிறேன். யூபிஎஸ்சியில் என்ன கொஷின் கேட்பாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் கொடுத்துட்டு எந்தெந்த ஏஜ்க்கு எந்தெந்த இதுவெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வரும். இப்போ இந்த கின்னஸ் ரெக்கார்டை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்கன்னா தே ஆர் நியர்லி 3.533 ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது. இது யார் இனிஷியேட் பண்ணியிருக்காங்கன்னா பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்ன, வாட் இஸ் ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ்? ஃபிளாக்ஷிப் இனிஷியேட்டிவ் அப்படின்னா ஒரு முக்கியத்துவமான, அதுக்கு தான் பிரைமரியான இம்பார்ட்டண்ட், அந்த மாதிரி என்ன சொல்ல, ஒரு பிரைமரிலி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபிளாக்ஷிப்னு சொல்லிட்டு நம்ம அனௌன்ஸ் பண்ணி அந்த ஃபிளாக்ஷிப் கீழே இந்த ஸ்கீம்ஸை வந்து கொண்டு வராங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் ஃபார் த மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரெஜிஸ்டர் ஆன் அ சிட்டிசன் என்கேஜ்மெண்ட் பிளாட்ஃபார்ம் இன் 1 month. ஒரு மாதத்துலேயே நம்ம எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம்னா அந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்டுக்கு 3.53 crore மெம்பர் வந்து அதில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த மித்ரா ஸ்கீம் மட்டும் கொஞ்சம் நல்லா இது பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் என்னன்னா ISRO launches HOPE mission in Ladakh to stimulate the astronaut life for Gaganyaan. ஸோ ககயான் நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இந்தியா வந்து ஸ்பேஸில் வந்து ரொம்ப டெவலப்டான ஒரு கண்ட்ரி, ரைட்? இப்போ நம்ம இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னா தேர் கோயிங் டு லான்ச், இஸ்ரோ என்ன லான்ச் பண்ண போகிறாங்கன்னா தேர் கோயிங் டு லான்ச் திஸ் ஹோப் மிஷன். நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும்னா இந்த ஹிண்ட் வேர்ட் வந்து ஹோப் மிஷன்னா என்ன, ஃபார் வாட் பர்பஸ் தேர் லான்ச்சிங் இன் லடாக், ஏன் லடாக்கை ஸ்பெசிஃபையாக நம்மளுக்கு வந்து அங்கே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு கோ அண்ட் அனலைஸ் ஓவர் தேர். ஏன் அங்கன்னு சொல்லியிருக்காங்கன்னா கிட்ட எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 10 day ஹை ஆல்டிடியூட் ஐசோலேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் இன் லடாக். அந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுமும் பண்ணியிருக்காங்க. எத்தனை நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 10 daysக்கு குறிப்பிட்ட ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மூலயமா ஹை ஆல்டிடியூடும் போது ஹைட்டை தான் இங்கே சொல்கிறாங்க. ஸோ ஹை ஆல்டிடியூட்ல they are going to launch this experiment. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் வாட் பர்பஸ் திஸ் have been launched அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு might face லாங் டூரேஷன் ஸ்பேஸ் மிஷன் டு மூன் ஆர் மாஸ். ஸோ மூன் ஆர் மாஸில் வந்து தேர் கோயிங் டு மேக் ஏதாச்சும் ஒரு என்ன சொல்ல ரிசர்ச் பர்பஸ்க்காக இந்தியா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தேர் லான்ச்சிங் திஸ் ஹோப் மிஷன். இப்போ வந்து என்னென்னா நம்ம இந்தியாவில் வந்து ஸ்பேஸ் டூரிசம்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியா என்ன ஆகும்னா நிறைய காசு பார்க்க ஆரம்பிச்சிடும்.
ஸ்பேஸ் டூரிசம். இப்போ நம்ம மெட்ரோ எப்படி ஈஸியாக இப்போ நம்மளுக்கு அவைலபிள் ஆகுது, அந்த மாதிரி இப்போ நம்மளை வந்து ஸ்பேஸ்க்கே கூட்டிகிட்டு போயிட்டு வராங்கன்னா அது வந்து பயங்கரமான ஒரு எக்கனாமிக்கல் க்ரோத்தாக கூட ஆகும். எப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 50,000 ரூபாய் காசு கட்டினா நான் எங்கே போகிறேன், ஸ்பேஸ்க்கு போயிட்டு வர போகிறேன். ஸோ இந்தியா கோயிங் டு ஃபார்முலேட் ஸ்பேஸ் டூரிசம். ஸ்பேஸ் டூரிசம்னா என்னன்னு சொல்லி பாருங்க, ஓகேவா? வீட்டுக்கு போயிட்டு வாட் இஸ் ஸ்பேஸ் டூரிசம், ஹவு இட் கோயிங் டு ஹெல்ப் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். ஸ்பேஸ் டூரிசம். And Aadhaar phase authentication hits to record 19.33 crore transaction in இதுவும் வந்து இந்த கணக்கெடுப்பு மாதிரி தான். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம், யூ கேன் ஸ்கிப் இட் அவுட், பட் யூ ஹாவ் டு ரீட் த அவுட்லைன் வாட் தே ஹவ் கிவன். சும்மா அவுட்லைன் மட்டும் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. நெக்ஸ்ட் இப்போ என்னன்னா, ஜெம் மார்க்ஸ் 9th anniversary அச்சீவ்ஸ் 5.4 lakh crore GMV அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர்னு 2 இருக்கும், ஓகேவா? யாராக்காச்சும் ஐடியா இருக்கா ஃபினான்ஷியல் இயர் அசஸ்மெண்ட் இயர்? வாட் இஸ் ஃபினான்ஷியல் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர்? இப்போ ஃபினான்ஷியல் இயர் சொல்லுங்க. 1 year தான், பட் எப்படின்னா லைக் இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஐம் டெல்லிங் திஸ் இஸ் என் ஃபினான்ஷியல் இயர். அசஸ்மெண்ட் இயர் எப்படி இருக்குன்னா 2025 to 2026 தான் அசஸ்மெண்ட் இயர். நெக்ஸ்ட் 1 year. இப்போ நம்ம ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு விஷயங்கள் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் எல்லாமே அசஸிங். வாட் இஸ் அசஸிங்? யூ ஆர் கோயிங் டு அசஸ் த ஹோல் ப்ராசஸ் வாட் யூ ஹவ் ஸ்பெண்ட் ஃபார் த லாஸ்ட் இயர், ஃபார் த ப்ரீவியஸ் இயர். ஸோ த ப்ரீவியஸ் இயர் இஸ் கால்ட் அஸ் ஃபினான்ஷியல் இயர். த அசஸிங் இயர் வில் பி கால்ட் அஸ் அசஸ்மெண்ட் இயர், ஓகேவா? யாராச்சும் அசஸ்மெண்ட் இயர் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு தெரியணும். யூ ஹாவ் டு நோ. பட்டுன்னு ஒன்றும் இல்லை, இந்த 2024 to 25 இது ஃபினான்ஷியல் இயர், 2025 26 அசஸ்மெண்ட் இயர், ஓகேவா? இப்போ அந்த மாதிரி தே ஹவ் கிவன் திஸ் ஃபினான்ஷியல் இயர் பற்றி ஒரு சில மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எப்படின்னா தே ஹவ் கோயிங் டு, அதாவது லான்ச் 2016 லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த வெஹிக்கல். ஆக்சுவலாக இது வந்து ஒரு வெஹிக்கல். இந்த வெஹிக்கலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் தேர் டெல்லிங் திஸ் கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் இயர். இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ரைட் இட் அவுட். எக்கனாமிக்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த டாபிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணணும். வாட் இஸ் கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ, வை தே ஹவ் கிவன் ஸ்பெசிஃபிக்லி, இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ரைட் இட் அவுட். ஒரு பேப்பரில் நம்மளுக்கு புதுசாக என்னென்ன வேர்ட்ஸ் கிடைக்குதோ யூ ஹாவ் டு ரைட் இட் அவுட். எதுக்கு ரைட் இட் அவுட்னா யூ ஆர் கோயிங் டு ரைட் மெயின்ஸ் எக்ஸாம்னு ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க. அதில் எப்படி எழுதணும்னு யூ ஆர் கோயிங் டு டிஸ்கிரிப்டிவ் வேல தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அப்போ யூ ஹாவ் டு யூஸ் திஸ் வேர்ட்ஸ் ஃபார் வாட் பர்பஸ் தே ஹவ் டன் அப்படின்னு போது 2016 பண்ணும்போது இட் ப்ரமோட்டட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ப்ரமோட்டட் டிரான்ஸ்பரண்ட், இன்க்ளூசிவ் அண்ட் எஃபிஷியன்ட் பப்ளிக் ப்ரொக்யூர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. GEM அப்படின்னா என்ன? கிராஸ் மெர்கண்டைஸ் வேல்யூ. Gross merchandise value has grown in India's premier for a digital procurement. அதாவது டிஜிட்டல் ப்ரொக்யூர்மெண்ட் பிளாட்ஃபார்ம்காக. டிஜிட்டல் ப்ரொக்யூர்மெண்ட்னா என்ன? வாட் இஸ் டிஜிட்டல்? நம்ம மொபைல் ஃபோன்ஸ், டெலிவிஷன்ஸ், பிக்சர்ஸ், அதாவது டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ஸ்க்காக இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதோட இம்ப்ரூவ்மெண்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு எடுத்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் நமக்கு தேவை. பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு பிகம் அன் ஆஃபீஸர்ஸ் இன் ஃபியூச்சர். ஒரு ஆஃபீஸர்ஸாக இருக்கும்போது யூ ஹாவ் டு அனலைஸ் எவ்ரி திங். எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா அனலைஸ் பண்ணி நமக்கு எதுக்காக இந்த நியூஸ் வந்திருக்கு, நம்ம என்ன கற்றுக்க போகிறோம், ஒரு சின்ன விஷயம் நம்ம எங்கேயாச்சும் பார்த்தா கூட யூ ஹாவ் டு ரைட் இட் டவுன், யூ ஹாவ் டு நோட் இட் அவுட், ஓகேவா? நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின் போது நிறைய லிசன் பண்ண கற்றுக்குங்க. தட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யுவர் ஃபியூச்சர் ஒர்க்ஸ். ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்க்குறோன்னா, இந்தியன் ரயில்வே லான்ச்சஸ் 20% ரிட்டர்ன் ஃபேர் ரிபேட் ஃபார் ரவுண்ட் ட்ரிப் ஃபெஸ்டிவல் பேக்கேஜ். ஒரு ஃபெஸ்டிவல் பேக்கேஜ்க்காக இந்தியன் ரயில்வேஸ் என்ன பண்ணுறாங்கன்னா த லான்ச்சிங் திஸ் 20% ரிட்டர்ன் ஃபேர், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த ஃபெஸ்டிவல் டைமில் ட்ராவல் பண்ணும்போது they are going to make a ஆஃபர். அது ஆஃபர் எவ்வளோன்னா 20%. ஏன் நம்ம வந்து ரயில்வேஸ் பற்றி பார்க்குறோன்னா திஸ் டிரான்ஸ்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டிரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு என்ன ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால they have given this ரயில்வேஸ். ஒரு 10 minutes, இப்போ ஒரு 10 minutes நம்ம நியூஸ் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் 10 minutes நம்ம என்ன பார்க்கணும்னா we are going to see MCQs மாதிரி they have prepared. So I'll be showing how the MCQs are asked and they have also given an explanation for that MCQs. ஓகேவா? நம்ம இப்போ ஒரு 10 minutes ஒரு 5 நியூஸ் பார்ப்போம். அண்ட் நெக்ஸ்ட் we are going to see the quiz, அதாவது எப்படி MCQs வருது, என்ன மாதிரி MCQs வருதுன்னு சொல்லி ஒரு 10 minutes நம்ம என்ன பண்ணோம் அந்த MCQs and that explanations we are going to see.
ஏன்னா இப்படியே பார்த்துட்டு இருந்தா யூ வில் பி கெட்டிங் வெரி வேக்ட், என்னடா இது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ யூ வில் பி சீங் திஸ் MCQs. உங்களுக்கு என்ன அதுல புரிஞ்சிருக்குன்னு சொல்லி யூ ஆர் கோயிங் டு ஆர்கியூ அண்ட் யூ ஆர் கோயிங் டு அனலைஸ் வித் மீ. நீங்க பேச போறீங்க, ஓகேவா? ஸோ ஹிமாலயன் கிங்ஃபிஷர் unveiled this mascot for கெலோ இந்தியன் வாட்டர் ஸ்போர்ட்ஸ். ஸோ கெலோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். கெலோ அப்படின்னா அது வந்து ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்டவான ஒரு விஷயம், ஓகேவா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா இன் இயர் லேண்ட்மார்க் அனௌன்ஸ் ஹெட் இண்டிபெண்டன்ஸ் டே, அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே. இது வந்து என்ன நியூஸ்? ஆகஸ்ட் மந்தோட நியூஸ். ஸோ அந்த டைம்ல தே ஹவ் அனௌன்ஸ்டு திஸ் கேம், அதாவது கெலோ இந்தியா வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா இன் ஸ்ரீநகர், ஓகேவா? ஸ்ரீநகர்ல அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட் தே ஹவ் கிவன். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். டால் லேக் இஸ் லொக்கேட்டட். டால் லேக் எங்க இருக்குன்னா ஸ்ரீநகர்ல தான் லொக்கேட் ஆயிருக்கு. இட்ஸ் லொக்கேட்டட் இன் ஸ்ரீநகர். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது யூ ஹாவ் டு நோட் இட் அவுட். ஜியாகிரபிக்கல் திங் கூட நம்மளுக்கு என்னன்னா தெரிஞ்சிருக்கணும். இப்போவே யூ ஹாவ் டு ஸ்டார்ட் டு ரீட் மேப். மேப்பை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு நல்ல ஒரு ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி ஒரு மேப் வந்து நீங்கள் வாங்கிட்டு யூ ஹாவ் டு ரைட் த பிளேசஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்ஸ் கவர் பண்ணுங்க, தென் கண்ட்ரிஸ், தென் காண்டினென்ட்ஸ் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு கவர். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து மேப் ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி லேக்ஸ்லாம் வரும்போது எந்த இடத்துல அது வருது அப்படின்ற மாதிரி அந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ஸுமே யூ ஹாவ் டு ரைட் இட் அவுட். So President Draupadi Murmu inaugurates the Plumery Garden, Banyan Grove and Babbling Brew at Rashtrapati Bhavan. ஸோ பிரசிடென்ட் எங்க இருப்பாங்க? வேற பிரசிடென்ட் எங்க இருப்பாங்க? எந்த குவார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க? ஸோ ஷி வில் பி ஸ்டேயிங் இன் ராஷ்டிரபதி பவன். ஸோ பிரசிடென்ட் வந்து ராஷ்டிரபதி பவனில் தான் இருப்பாங்க. வாட் இஸ் திஸ்? அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு தோட்டம் வந்து அமைக்கிறாங்க, ஓகேவா? ஷீஸ் என்ன சொல்ல ஜென்ரேட்டிங் திஸ் பிளான்ஸ். சில பிளான்ஸை வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணாங்க. ஐ மீன் என்ன சொல்ல என்கரேஜிங் டு க்ரோ த பிளான்ஸ். என்னென்ன பிளான்ஸ் வந்து க்ரோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ப்ளூமெரி கார்டனில் பேனியன் க்ரூ அண்ட் பேப்லிங் ப்ரூக் அப்படின்றத இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தே ஆர் க்ரோயிங் இன் பிரசிடென்ட்ஸ் எஸ்டேட். எதுக்கு இந்த நியூஸ்? அந்த அவங்க மரம் வளர்த்தா நம்மளுக்கு என்ன? ஆனால் வை தே ஹவ் கிவன் திஸ் நேம்ஸ், வை தே ஹவ் கிவன் திஸ் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு அனலைஸ் திஸ். வாட் இஸ் தட் பேனியன் ப்ரூ? நீங்கள் யாருக்காச்சும் தெரியுமா உங்களுக்கு தமிழில் பேனியன் ப்ரூனா என்ன? தெரியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு கோ அண்ட் ரைட் இட் அவுட். வாட் இஸ் பேனியன் க்ரூ? அது என்ன, அது வரும், அது ஏன் ஸ்பெசிஃபிக்காக தே ஆர் க்ரோயிங், வை தே ஆர் கிவிங் இம்பார்ட்டன்ட். அந்த பேனியன் க்ரூ வந்து ஐ மீன் சீக்கிரமாக தேர் கோயிங் டு இன்வாசிவ் ஸ்பீஷஸ் அது மாறப்போதா, இல்லை எதுக்காக தேர் ப்ரமோட்டிங் திஸ் க்ரோத் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு அனலைஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் தட் ட்ரீஸ். அண்ட் ஆல்சோ தே ஹவ் மென்ஷனிங் திஸ் திங்ஸ். ஸோ ராஷ்டிரபதி பவன், உடனே ராஷ்டிரபதி பவன் நீங்கள் பிரசிடென்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தாலும் யூ ஹாவ் டு அனலைஸ் கான்ஸ்டியூஷன்ல பிரசிடென்ட்டோட பவர் என்ன, எந்த ஆர்டிக்கல்ல பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி யூ ஹாவ் டு அனலைஸ் ஆல் த திங்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்னன்னா இந்தியா டு ஹோஸ்ட் ஏஷியன் ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி 2025 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னா இட் கோயிங் டு பிகம்னா இந்தியா வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க. தேர் கோயிங் டு அனௌன்ஸ் வாட் தேர் கோயிங் டு அனௌன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் கோயிங் டு அனௌன்ஸ் ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி இன் 2025. இது எப்பன்னா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா முதல் முறையாக, நியூஸ் நம்ம பார்ப்போம்ல, இந்தியா முதல் முறையாக இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஆர்கனைஸ் பண்ண போறாங்க. அந்த ஆர்கனைஸ் பண்றதுக்கான அந்த விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. வேர் தேர் கோயிங் டு ஸ்டார்ட் அண்ட் ஹூ ஆர் கோயிங் டு ஹெல்ப் தெம் அப்படின்ற மாதிரி தே ஹவ் கிவன் அட் த மகேந்திர பிரதாப் ஸ்போர்ட்ஸ் காலேஜ். எந்த இடத்துல இருக்குன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் காலேஜ் இட் இஸ் இன் ராய்ப்பூர், டேராடூன், உத்தரகாண்ட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல தான் என்ன பண்ணாங்கன்னா தேர் கோயிங் டு ஸ்டார்ட். அப்போ இந்தியா என்ன பண்ண போறாங்க? முதல் முறையாக இந்தியா இஸ் கோயிங் டு ஹோஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். வாட் தேர் கோயிங் டு ஹோஸ்ட் அப்படின்னா திஸ் ஏஷியன் ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு கொஸ்டின் வரும்போது எந்த கண்ட்ரின்னு கேட்பான். விச் கண்ட்ரி ஹேஸ் ஹோஸ்டட் த ஃபர்ஸ்ட் ஏஷியன் ஓப்பன் ஷார்ட் ட்ராக் ஸ்பீட் ஸ்கேட்டிங் ட்ராஃபி. அப்போ நம்ம நியூஸ் படிக்கும்போது வில் பி கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம். அப்போ நம்மளுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சா அந்த ஆன்சர் நம்ம எத்தனை நிமிஷத்தில் கொடுப்போம்? ஒரு 1 minute கொடுத்துரும், இல்லை 2 minutes கொடுத்துரும். நம்ம கன்ஃபியூஷன் இருந்தால் we don't know. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுக்கு சொல்யூஷன் வந்து we have to start to read the things. And next is press registrar general launches press web portal to streamline the newspaper and periodical registration. அதாவது press registrar general அப்படின்ற ஒரு குரூப், ஓகேவா? they are going to launch what they are going to launch னா ஒரு போர்ட்டல் வந்து லான்ச் பண்ண போறாங்க.
அந்த போர்ட்டல் பேர் என்னன்னா பிரஸ் சிவா, பிரஸ் சேவா, பிரஸ் சேவா. சேவானா ஹிந்தியில சேவை, நம்ம தமிழ்ல சொல்றோம்ல சேவை, அந்த மாதிரி பிரஸ் சேவா. இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஸ்ட்ரீம்லைன் த, அதாவது இந்த நியூஸ் வந்து வைடா ஸ்ப்ரெட் பண்றதுக்காக they are promoting this. This portal is a part of the government's ongoing efforts to modernize media governance. What is governance? What is governance? Governance. Governance அப்படின்னா என்னன்னா இட்ஸ் an administration that connects culture, economics and politics. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நோட் பண்ணிக்கணும். இப்போ கவர்னன்ஸ்னா தே ஆர் டெல்லிங் சம் டெஃபினிஷன் போது யூ ஹாவ் டு ரைட் இட் அவுட், எழுதி வச்சுக்கோங்க. கவர்னன்ஸ் அப்படின்னா கவர்னன்ஸ் தட் கனெக்ட்ஸ் administration, economics and politics. What is polity? என்ன மேம் சம்மந்தம் இல்லாமல் கேட்குறாங்க. வாட் இஸ் பாலிட்டி? புரியல. பாலிட்டி படிச்சில சொல்லுங்க. பாலிட்டின்னு என்னன்னு சொல்லுங்க. பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி படிக்கலையா? பாலிட்டி சும்மா பாலிட்டி டெஃபினேஷன் என்ன? இப்போ சோஷியல்னா என்ன? யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் த சொசைட்டி, யூ ஆர் கோயிங் டு ஸ்டடி அபவுட் திஸ் ஜியாகிரபி, அந்த மாதிரி பாலிட்டி உங்களுக்கு என்ன புரியும்? பாலிட்டி சும்மா வை ஐ எம் கனெக்டிங் திஸ் ஆல் திங்ஸ் அப்படின்னா ஒரே விஷயத்த பேசினா யூ வில் பி கெட்டிங் போர்ட். ஸோ என்ன கரண்ட் அஃபேர்ஸ் ஐம் கோயிங் டு டேக் இட் அவுட் 2 o'clock வரைக்கும் ஐம் கோயிங் டு டேக் 2 hours ஐம் கோயிங் டு டேக். ஸோ வாட் இஸ் பாலிட்டி அப்படின்னு நான் கேட்டேன். வாட் இஸ் பாலிட்டி? பாலிட்டியில் என்ன படிப்போம்? கான்ஸ்டியூஷன். கான்ஸ்டியூஷன் அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட். ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பாலிட்டி இஸ் an ஆர்ட். இட்ஸ் an ஆர்ட் ஆஃப் ரூலிங். இட்ஸ் an ஆர்ட் ஆஃப் ரூலிங். பாலிட்டி இஸ் த ஸ்டடி ஆஃப் எதை பற்றினா அது ஒரு கலை. பாலிட்டினாலே ஒரு கலை. இட்ஸ் an ஆர்ட் ஆஃப் ரூலிங், ஹவு த கவர்மெண்ட் ஒர்க்ஸ், ஹவு த பீப்புள் ஒர்க்ஸ், ஹவு த கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் enact those things. யாராச்சும் இப்போ நம்மளை பாலிட்டின் அப்படின்னு கேட்கும்போது யூ ஹாவ் டு கிவ் அ டெஃபினேஷன் விச் இஸ் யூனிக். புதுசாக இருக்கும் நம்ம பேசும்போது. இப்போ நம்ம பேசுறது வந்து ஒரு ஒரு ஆஃபீஸரை நம்ம நினச்சிக்கிட்டு பேசணும். எந்த இடத்துலையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வி ஷுட் நாட் திங்க் அவர் செல்ஸ் இன்ஃபீரியர். அந்த மாதிரி நினைக்காம we have to think of ourselves as a superior. superior இருந்து இந்த பீப்புளுக்கு நம்ம தான் காப்பாற்ற போகிறோம். வாட் இஸ் பாலிட்டி அப்படின்னா பாலிட்டி இஸ் an art. இட்ஸ் an art how the ruling have structured, how the ruling have structured. அந்த கலையில் இது ஆர்ட்னா ஹார்ட் கிடையாது, இதயம் கிடையாது, ஆர்ட் ஒரு கலை. அந்த கலையில் ஒரு சின்ன சிதைவு ஏற்பட்டாலும் அந்த மொத்த மாஸ்டர் பீஸுமே எப்படி ஆயிரும்? டெஸ்ட்ராய் ஆயிரும். அதுக்காக தான் பாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Polity is an art of studying how the structure has formulated, how the government structure has formulated. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசணும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு கிட்டலாம் நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது உண்மையாகவே ஷீ இஸ் கோயிங் டு பிகம் அ கவர்மெண்ட் ஆஃபீஸர், ஷீ நியூ மோர் திங்ஸ் அப்படின்ற மாதிரி யூ ஹாவ் டு பி அன் இன்ஸ்பிரேஷன் டு த ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் சிட்டிங் நியர். ஓகேவா? நம்மளும் போர் அடிச்சு நம்ம ப்ரிப்பேர் ஆகக்கூடாது. வி ஹாவ் டு பி இன்ஸ்பைரிங் டு த பர்சன்ஸ் ஹூ ஆர் சிட்டிங்கர்ஸ். ஓகே, இதுதான் பாலிட்டி. அப்படி பாலிட்டின் போது அது ஒரு கலை. அந்த கலையை நீங்கள் படிக்கும்போது எப்படி இருக்கணும்? யூ ஹாவ் டு பி வெரி எந்துவா இருந்து யூ ஹாவ் டு ஸ்டடி. ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா பார்லிமெண்ட் கிளியர்ஸ் லேண்ட்மார்க் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் அமெண்ட்மெண்ட் பில் 2025 டு பூஸ்ட் கிரிட்டிக்கல் மினரல் ப்ரொடக்ஷன். how many critical minerals are there? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னா என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட் டு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்னா தேர் எசென்ஷியல் ஃபார் இந்தியாஸ் strategic sector like renewable energy, defense, digital infrastructure. இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக கவர்மெண்ட் ஹேஸ் டேக்கன் மெனி இனிஷியேட்டிவ்ஸ். ஒன்றும் இல்லை, கிரிட்டிக்கல் மினரல்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்மளோட ரினியூவபிள் எனர்ஜி, நான் ரினியூவபிள் எனர்ஜின்றதா சொல்லுவாங்க. வாட் இஸ் ரினியூவபிள் எனர்ஜி? வெரி குட் எக்ஸாம்பிள். soil, sunlight, water,
இதெல்லாம் வந்து என்னன்னா ரினியூவபிள் எனர்ஜி. யூ ஹேவ் டு அப்படியே ஷார்ப்பாக இருக்கணும். யூ ஹேவ் டு ஆன்சர் லைக் என்ன சொல்ல, ஒரு ஸ்பாட் ஃப்ரீ ஃபயர் மாதிரி இருக்கணும் இந்த ரவுண்ட். ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க, தெரியுதோ இல்லையோ. ஓகேவா? நானும் கற்றுக்க போகிறேன், நீங்களும் என்ன பண்ண போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க. ஸோ வாட்ஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின் போது, கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து மெயினாக எதுக்காக யூஸ் ஆகும்னா ஃபார் த ரினியூவபிள் எனர்ஜி. நம்மளோட இந்தியாவோட க்ரோத்துக்காக தான் கிரிட்டிக்கல் எனர்ஜி வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியாஸ் வந்து சில இனிஷியேட்டிவ்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. வாட் ஆர் தோஸ் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம். இனிஷியேட்டிவ்ஸ் தட் ஹவ் டவுன் பை கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 வந்து நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். இது எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னா, யூ ஆர் கோயிங் டு அனலைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு புது வேர்ட் கிடைச்சிருக்கு. என்ன வேர்டு? கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அப்போ வீட்டுக்கு போயிட்டு ஹவு மெனி ஆஃப் தெம் வேர் கிரிட்டிக்கல் மினரல்ஸ், எப்படி இந்த கிளாசிஃபிகேஷன் வந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? யூ ஆர் கோயிங் டு லேர்ன். ஸோ ஃபர்ஸ்ட் மிஷன் கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் என்ன சொன்னா? NCMM, நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லான்ச்டு டு செக்யூர் அ ஸ்டேபிள் சப்ளை. ஸ்டேபிள் சப்ளைவை ஃபார்முலேட் பண்ணுறதுக்காக திஸ் NCMM has formulated. It is one of the government initiative. அது மட்டும் இல்லாமல் மைனிங் லா அமெண்ட்மெண்ட்ஸ் நம்ம இங்கே பார்த்துருப்போம். மைனிங் லா அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்கான். ஸோ மைனிங் லா அமெண்ட்மெண்ட்ஸும் நம்ம இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இனிஷியேட்டிவாக தே ஹாவ் ஃபார்முலேட்டட். அதுக்கு பேர் என்னன்னா த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். த மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேட்டட் ஆக்ட். அது மட்டும் இல்லாமல் இன்டர்நேஷ்னல் கார்பரேஷன்லையுமே வந்து வி ஹாவ் பீன் அ மெம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு பார்ட்னர்ஷிப் மெம்பர்ஸ்க்காக இருக்கும். இந்த பார்ட்னர்ஷிப் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம யார் யார் கூட பார்ட்னர்ஷிப்பாக இருக்கோம்னா த கண்ட்ரீஸ் லைக் ஆஸ்திரேலியா, கனடா அண்ட் ஜப்பான். ஆஸ்திரேலியா, கனடா அண்ட் ஜப்பான். டு என்ஹான்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் த கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் திஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வாட் யூ ஆர் சீயிங் இஸ் இன்க்ரீஸ்டு ஆக்ஷன் ஆஃப் த பிளாக்ஸ். அதாவது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபார் திஸ் மினரல் தே ஆர் இன்வெஸ்டர்ஸை வந்து அதிகமாக இது பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் வந்து ஸ்பெசிஃபையாக இதுக்கு இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக கொடுக்கணும்னு சொல்லி தே ஆர் ஃபார்முலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் என்னன்னா Cabinet approves online gaming bill to regulate e-sports and ban online betting. Online gaming. What is online gaming? ஆன்லைன் கேமிங் பில்லும் ஒன்றும் இல்லை. ஆன்லைன் கேமிங் பில் போது நம்ம பீப்புள், அதாவது இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா கேபினெட், அதாவது யூனியன் கேபினெட் சேட். யார் சேட் அப்படின்னா என்னன்னா ஹெட்டட். அதில் யார் வந்து ஹெட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஹெட்டட் பை நரேந்திர மோடி. அவர் பிரைம் மினிஸ்டர் ஹட்ஸ் அப்ரூவ்டு. என்ன அப்ரூவ் பண்ணியிருக்காருன்னா ஆன்லைன் கேமிங் பில் 2025. நீங்கள் என்ன பண்ணலாம், ஆன்லைன் கேமிங் பில் போது யூ கேன் பிளே ஆன்லைன் கேம்ஸ் பட் யூ கேன் நாட் பிளே த கேம்ஸ் தட் கனெக்ட் வித் பெட்டிங். பெட்டிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரம்மி கேம்ல பெட் பண்ணி விளையாடுறாங்களே, தே ஆர் பெட்டிங் அண்ட் மெனி அமௌண்ட், நிறைய பேருக்கு நிறைய காசு இழப்பு அதெல்லாம் வருதுல்ல. அதே மாதிரி வேற என்ன கேம் இந்த மாதிரி ஆன்லைன்ல பெட் பண்ணி விளையாடுற மாதிரி கேம்? ட்ரீம் 11. அந்த மாதிரி சில கேம்ஸ் மூலமா நம்ம என்ன பண்றோம், பணம் வந்து இழக்கிறோம். அந்த மாதிரி இல்லாம விச் அஃபெக்ட்ஸ் யுவர் சைக்காலஜிக்கல், அந்த மாதிரி கேம்லாம் இல்லாம பட் யூ கேன் பிளே அ ஆன்லைன் கேம் அப்படின்றதுக்காக ஒரு பில்லை சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பில்லை சாங்ஷன் பண்ணது யாருன்னா நம்மளோட பிரைம் மினிஸ்டர். ஹி வாஸ் அண்டர் யூனியன் கேபினெட் மிஷனில். அதாவது யூனியன் கேபினெட் மூலமா அவங்க என்ன பண்ணியிருக்காங்களா இந்த கேமிங் பில்லை இது பண்ணியிருக்காங்க. பட் தே ஹாவ் பேண்ட் வாட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தே ஹாவ் பேண்ட் திஸ் ஆன்லைன் பெட்டிங் கேமை மட்டும் பேன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா UIDAI ஆன்போர்ட்ஸ் ஸ்டார் லைன். வாட் இஸ் UIDAI அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா has onboard a Starline Satellite Communication Private Limited to use Aadhaar authentication for customer verification.
அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, they are going to boost India's digital infrastructure. என்ன பூஸ்ட் பண்ண போறாங்கன்னா, இந்தியாவோட டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து பூஸ்ட் பண்ண போறாங்க. ஃபார் தட் பர்பஸ் யூ டோன்ட் வாண்ட் எனி செப்பரேட் கார்ட்ஸ். உங்களுக்கு வந்து செப்பரேட்டான ஒரு கார்ட்ஸ் தேவையில்லை. யூ கேன் யூஸ் திஸ் ஆதார் உதய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடை அப்படின்னா என்னன்னா, யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஹேஸ் ஆன்போர்ட் Starlink Satellite Communication Private Limited to use your Aadhaar as a authentication proof to use. அதுக்காக ஆதாரை வந்து என்ன பண்ணாங்கன்னா, they are going to promote now. நம்ம வந்து வேற எந்த ஒரு கார்ட்ஸும் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது என்னன்னா, இது வந்து இன்டர்நேஷனல் நியூஸ். ஸோ நம்ம இப்போ நேஷனல் நியூஸ் பார்த்தோம். நவ் யூ கோயிங் டு சி இன்டர்நேஷனல் நியூஸ். இப்போ ஒரு 5 minutes I'll be giving you break and நான் இப்போ I'll be seeing this MCQs. நம்ம இந்த 5 minutesல நம்ம MCQவோட PDF பார்க்க போகிறோம் ஒரு 5 minutes. ஸோ நேஷனல் நியூஸில் ஃபஸ்ட் நியூஸ் என்னன்னா, சைனா கால்ஸ் ஃபார் குளோபல் கன்சர்ன்ஸ் ஆன் பேலன்சிங் ஏஐ டெவலப்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி. ஸோ சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, தேர் கோயிங் டு மேக் அ குளோபல் கன்சர்ன் ஆன் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஐ. வாட் இஸ் ஏஐ? artificial intelligence. So this artificial intelligence kaga on balancing the artificial intelligence development and security kaga this China had called for global concerns. Global na all over, globally all over India all over nations இருக்கக்கூடிய countries வந்து they are going to make a call for this development in AI kaga they are going to develop. So what that news has given அப்படின்னு பார்த்தீங்கன்னா, at the World Artificial Intelligence Conference. ஸோ அங்கே ஒரு கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது இன் 2025. இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே ஹெல்ட் ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் ஹெல்டட் இன் ஷங்காய். ஸோ ஷங்காயில் ஹெல்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சைனீஸ் பிரீமியர் லீ குவாங் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, ஹி ஹேஸ் ஸ்ட்ரெஸ்டு த அர்ஜென்ட் நீட் ஃபார் த குளோபல் கன்சர்ன். ஸோ இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் வாஸ் ஹெல்ட் இன் ஷங்காய். அந்த ஷங்காயில் யார் இதை வந்து ஹெட் பண்ணி அந்த ஸ்பீச் வந்து யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் பை லீ குவாங் அப்படின்ற ஒருத்தர் வந்து கொடுக்குறாரு. ஹி ஸ்ட்ரெஸ்டு. அவர் என்ன பேசுறாரு, வாட் ஹி ஸ்ட்ரெஸ்ஸிங் தேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ் ஸ்ட்ரெஸ்ஸிங் தட் தேர் இஸ் அன் அர்ஜென்ட் நீட் எமர்ஜென்சியாக நம்ம எல்லாருக்குமே என்ன வேணும்னா, திஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அதோட டெவலப்மெண்ட் வந்து நமக்கு தேவை. ஃபார் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் த என்ன சொல்ல குளோபல் கனெக்டிவிட்டி, டிஜிட்டல் கனெக்டிவிட்டிக்காக திஸ் இஸ் ரிக்வயர்டு பர்பஸ் அப்படின்ற மாதிரி தே ஹாவ் மெயின்டைன் திஸ் அண்ட் வித் போத் நேஷன்ஸ் ஸ்ட்ரைவிங் ஃபார் குளோபல் ஏஐ லீடர்ஷிப். ஸோ ஒரு குளோபல் ஏஐ லீடர்ஷிப்பில் வந்து எல்லா கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, தெல் ஒர்க் பண்ணி யார் அதில் மெயினாக வரணும் அப்படின்ற மாதிரி இதை கோயிங் டு மேக் அ லீடர்ஷிப். ஸோ தட் த கான்ஃபரன்ஸ் ஹாஸ் ஹெல்ட் இன் ஷங்காய். சைனா தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தே ஹாவ் இன்வைட்டட் அதர் கண்ட்ரிஸ் ஃபார் ஜாயினிங் திஸ் கான்ஃபரன்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா, மேசிவ் 8.7 மேக்னிடியூட் எர்த்குவேக் ஹிட்ஸ் ரஷ்யா, கம்சட்கா சுனாமி வார்னிங்ஸ் இஷ்யூட். ஓகேவா? வாட் இஸ் மேக்னிடியூட்? ஸோ எர்த்குவேக் அப்படின் போது என்னன்னா, எர்த்குவேக்னா என்ன? எர்த்குவேக்னா என்ன? நில அதிர்வு. நில அதிர்வு தானே எர்த்குவேக்கு. எர்த்குவேக்கை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி கால்குலேட் த எர்த்குவேக் பை திஸ் மேக்னிடியூட் அப்படின்லாம் மெஷர்மெண்ட் பேர் தான். எர்த்குவேக்கை மெஷர் பண்ணுறது தான் இந்த மேக்னிடியூட். இது வந்து இந்த எர்த்குவேக் வந்து பயங்கர மேசிவான எர்த்குவேக்காக இருந்திருக்கு. எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவில் இருக்கக்கூடிய கம்சட்கா அப்படின்ற இடத்துல இது பண்ணியிருக்காங்க. ஸோ இதை யார் வார்ன் பண்ணியிருப்பாங்கன்னா, சுனாமி வார்னிங்ஸ் ஹவ் இஷ்யூட் சம்திங்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. சில வார்னிங்ஸை வந்து இந்த மாதிரி சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இந்த அளவுக்கு மேக்னிடியூட்ல எர்த்குவேக் இருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு மேக் சர்டைன் சில ரெமெடிஸ் விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கோ டு த ஹோம் அண்ட் யூ ஹாவ் டு சி வாட் இஸ் சுனாமி. சுனாமினா என்ன, சாரி எர்த்குவேக்னா என்னன்னு பார்க்கணும். எர்த்குவேக் அப்படின்போது இட் ஹாஸ் அ டெஃபினிஷன். எர்த்குவேக் ஆர் சடன் இன்டென்ஸ் ஷேக்கிங் ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ். இது எதுக்குன்னா, நீங்கள் மெயின்ஸ் ஜியாகிரபியில் எர்த்குவேக் அண்ட் இம்பாக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி சில கொஷின்ஸ் வரும்போது யூ ஹாவ் டு ரைட் இட் அவுட். ஃபர்ஸ்ட் நீங்கள் டெஃபினேஷன் எழுதணும். வாட் இஸ் எர்த்குவேக் போது, எர்த்குவேக் ஆர் சடன் இன்டென்ஸ் ஷேக்கிங் ஆஃப் எர்த் சர்ஃபேஸ் caused by the movement of tectonic plates and volcanic activity or human induced events
ஸோ எர்த்குவாக் வந்து என்னன்னா நேச்சுரல் ஃபினாமினா, மேன்மேட் கிடையாது. ஆனால் மேன்மேட் விஷயங்கள் வந்து அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். பட் திஸ் எர்த்குவாக் இன்சிடென்ட் இஸ்னா நேச்சுரல் திங், ஒரு நேச்சரா காஸ் பண்ற ஒரு விஷயம்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் எர்த்குவாக் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த காசஸ் ஆஃப் எர்த்குவாக்ல வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ். காசஸ் ஆஃப் எர்த்குவாக்ல ஃபர்ஸ்ட் டெக்டானிக் பிளேட்ஸ், அண்ட் செகண்ட் ஒன் ஆக்டிவிட்டி, அண்ட் தேர்ட் ஒன் ஃபால்ட் லைன் ஆக்டிவிட்டி. ஃபால்ட் லைன் ஆக்டிவிட்டி ஜியாகிரபில நீங்க படிப்பீங்க, வாட் இஸ் ஃபால்ட் லைன் அப்படின்ட்டுலாம் நீங்க படிப்பீங்க. ஃபால்ட் அப்படின் போது என்னன்னா, when rocks break, கல்ல உடையும், பெரிய பெரிய பாறைகள்லாம் உடையும் போது when rocks break and shift போது என்னன்னா, அந்த உடஞ்ச இடம் வேற இடத்துக்கு மூவ் ஆகும் போது, shifting from one place to another, that releases some energy, ரைட்? இப்போ ஒரு பெரிய கல் இருக்கு, அந்த கல் உடையும் போது அந்த இடத்துல என்ன ஆகணும், ஒரு எனர்ஜி இருந்தால் தானே அது உடையும். இப்போ ஒரு கட்டையை நம்ம வெட்டினா கூட வி ஷுட் புட் அவர் எனர்ஜி, நம்மளுடைய எனர்ஜியை போட்டு நம்ம ஒரு வேலை பண்ணாதான் வி குட் பிரேக் த வுட். அப்போ ஒரு ராக்ன்றது ஒரு ஹாட் சர்ஃபேஸ், இட் இஸ் பிரேக்கிங் தட் ஷுட் ஸ்பெண்ட் சர்டன் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ தட் எனர்ஜி, அந்த உடைய பார்த்தீங்கன்னா அந்த விரிசல் விட்ட லைன் நம்ம என்ன சொல்லுவோம்னா, தட் லைன் இஸ் கால்ட் அஸ் ஃபால்ட் லைன். FAULT, ஓகேவா? FAULT. ஸோ ஃபால்ட் லைன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தட் ரிக்வயர்ஸ் சம் எனர்ஜி டு பிரேக் தோஸ் திங்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஹியூமன் இன்டியூஸ்ட். ஸோ நம்ம ஹியூமன் பண்ணக்கூடிய திஸ் எர்த்குவாக் ஹஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வேற என்ன, ஜியோதெர்மல் அண்ட் ஃப்ராக்கிங் ஆப்ரேஷன் சொல்லுவாங்க. வாட் இஸ் ஜியோதெர்மல் அப்படின்னா, எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஜியோதெர்மல் எனர்ஜி அண்ட் ஹைட்ராலிக் ஃப்ராக்சரிங். உடையறதுக்கு சில ஜியோ அப்படின்னா என்னன்னா அவுட் சைட் ஃபோர்ஸஸ், எர்த் அப்படின்றதா ஜியோ. ஸோ அவுட் சைட் ஃபோர்ஸஸ் மூலமா அந்த இடத்துல அந்த ஸ்டோனையோ, நம்மளுடைய லேண்ட் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஹார்ட் சர்ஃபேஸ், இப்போ நம்ம நிற்கிறோம் அப்படின் போது சின்ன ஹார்ட் சர்ஃபேஸ், இதுவே நம்ம என்ன பண்ண போறோம், இட்ஸ் கோயிங் டு ஷேக். அதனால தான் நம்ம எர்த்குவாக் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல என்ன தேவைன்னா த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். அப்போ ஜியோதெர்மல் ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல ஒரு முக்கியமான காஸ் அப்படின்னு சொல்றாங்க. டைப்ஸ் ஆஃப் எர்த்குவாக்ல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைப் வந்து டெக்டானிக் எர்த்குவாக். இப்போ நீங்க நினைக்கலாம், இங்க வெறும் எர்த்குவாக் தான் கொடுத்துருக்காங்க, வை ஷி இஸ் டெல்லிங் ஆல் தோஸ் திங்ஸ் தான், திஸ் ஆல் ஆர் வெரி வெரி நீடட் ஃபார் யூ. ஓகேவா? அதனால நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரைட் இட் டவுன். ஃபர்ஸ்ட் எர்த்குவாக்கோட டெஃபினிஷன் கொடுத்துட்டேன் அண்ட் காசஸ் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், we are going to see the types of earthquake. What are the types of earthquake? So first type வந்து பார்த்தீங்கன்னா டெக்டானிக் earthquake. நீங்க வீட்டுக்கு போய் என்ன பண்ண போறீங்கன்னா, வாட் இஸ் டெக்டானிக் எர்த்குவாக், அதோட மேக்னிடியூட் என்ன அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்க போறீங்க. வால்கானிக் எர்த்குவாக்ஸ். Volcanic earthquake is caused due to the magma movement-நாலையும் pressure beneath under pressure beneath the volcano. volcano அடியில் இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால கூட நம்ம இந்தியா என்ன ஆகணும், சாரி நம்மளோட லேண்ட்ல என்ன ஆகும்னா, that get shaken and that will be break down ஆகி எர்த்குவாக்ன்ற மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் கொலாப்ஸ் எர்த்குவாக்ஸ். வாட் இஸ் கொலாப்ஸ் எர்த்குவாக்ஸ் அப்படின்னா, இந்த எர்த்குவாக்லாம் வந்து என்னன்னா ஸ்மால் எர்த்குவாக்ஸ்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெரிய இம்பாக்ட்லாம் கிரியேட் பண்ணாது, பட் இட்ஸ் என்ன ஸ்மால் எர்த்குவாக்ஸ் தட் ஹேப்பன் இன் ஏரியாஸ். எந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேவ்ஸ், மைன்ஸ், அந்த மாதிரி. ஆல்ரெடி கேவ்ஸ், மைன்ஸ்லாம் என்ன இருக்கும், மைன்ஸ்னா ஆல்ரெடி அங்கே இருக்கக்கூடிய இதுவெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துருப்போம். ஸோ அந்த இடத்துல என்ன இருக்காதுன்னா, தட் டஸ் நாட் ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கேவிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, கேவிட்டி ஏரியாஸ். ஸோ அந்த கேவிட்டி ஏரியாஸ் லைக் மைன்ஸ், கேவ்ஸ், இந்த இடத்துல வரக்கூடிய எர்த்குவாக்ஸ் பேர் என்னன்னா, என்ன எர்த்குவாக் அது பேரு, கொலாப்ஸ் எர்த்குவாக். ஓகே, கொலாப்ஸ் எர்த்குவாக். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா இன்டியூஸ்டு எர்த்குவாக். இந்த இன்டியூஸ்டு எர்த்குவாக் போது நம்மளுக்கே தெரியும், இன்டியூஸ்ட்னா யார் பண்ணுவோம், நம்ம தான் பண்ணுவோம். இன்டியூஸ்டும் போது இட் இஸ் caused by human activities like மைனிங்னால பண்றதுனாலயோ, இல்ல செசமிக், இப்ப டேம்ஸ் கட்டுறதுக்கு நம்ம சில லேண்டை வந்து மாடிஃபை பண்றதுனாலயோ, அந்த மாதிரி நம்ம என்ன பண்றது, ஹியூமன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதுனால வரதை வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இன்டியூஸ்ட் எர்த்குவாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அண்ட் நெக்ஸ்ட் என்ன எர்த்குவாக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் எர்த்குவாக்ஸ். So explosive earthquake. And next நம்ம என்ன பார்க்கணும், we are going to see magnitude of earthquakes. What are the magnitude? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி earthquakes are measured by this magnitude. So we are going to see how the magnitude had happened. Earthquakes are measured using a Richter scale அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கேல்
ஸோ ரிச்சர் ஸ்கேல், RITCHER, ரிச்சர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. பை யூசிங் திஸ் ரிச்சர் ஸ்கேல் ஆர் மொமெண்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஸ்கேல் மூலயமாவும் இதை மெஷர் பண்ணுவாங்க. மேக்னிடியூட் ஸ்கேல், மேக்னிடியூட் ஸ்கேல் மூலயமாவும் they are going to measure. Why these things are all needed அப்படின் போது, ஒரு கலெக்டராக நீங்கள் ஆயிட்டீங்கன்னா you have to need எப்படி ஒரு எர்த்குவாக் அந்த இடத்துல என்ன மேக்னிடியூட்ல, அந்த வேர்டு உங்களுக்கு தெரியணும்ல, நம்ம படித்து பாஸ் ஆகிட்டு போயிடும். அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். ஸோ ஹவு திஸ் மேக்னிடியூட், இந்த ஒரு எர்த்குவாக்னா இந்த எவ்வளோ மேக்னிடியூட்ல வந்திருக்கு. இப்போ 0.2 மேக்னிடியூட்னா அப்போ அந்த இடத்துல எந்த அளவுக்கு டேமேஜ் வந்து பீப்புளுக்கு ஏற்படுத்தும், ஒரு மேக்னிடியூட் வச்சு எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்மளோட லேண்ட் அஃபெக்ட் ஆக போகுது. ஸோ இந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்லாம் தெரியறதுக்காக தான் they have given this topic. இதெல்லாம் நமக்கு தெரியணும். ஹவு டஸ் திஸ் மேக்னிடியூட், அப்போ எர்த்குவாக்கை மெஷர் பண்ண என்ன ஸ்கேல் தேவை, ரிச்சர் ஸ்கேல் தேவை. இதெல்லாம் சொன்னாதான் கலெக்டர் படிச்சவராக இருக்கிறாரு. ஏன் கலெக்டர் வந்து கலெக்டருக்கா படிக்கிறீங்க நம்மளை விளையாட்டா சொல்லுவாங்க. வை தேர் டெல்லிங் திஸ், சொல்லுவாங்கல்ல, என்ன இவன் கலெக்டருக்கா படிக்கிறான் அப்படின்ற மாதிரி விளையாட்டா சொல்லுவாங்க. வை தேர் டெல்லிங் தோஸ் வேர்ட்ஸ், ஏன்னா நம்ம அவ்வளோ படிக்கிறோம். நம்ம we are going to study that much, we are going to study as much as we are going to complete all those things. நீங்கள் வந்து ஒரு மினி சயின்டிஸ்டாக வந்து மாற போகிறீங்க. அதுதான் சொல்கிறது. காமெடி கூட சொல்லுவாங்க, கலெக்டருக்கு படிக்கிற மாதிரி சீன் போடுறோன்னா உண்மையாகவே you guys are studying for collector. So you need to know everything what is happening in the society and how intelligent you are going to be and how smart work you are going to do in your services and how practically you are going to approach the peoplesன்றதான் முக்கியமாக நமக்கு என்னென்னா தேவை. ஓகே, ஸோ மேக்னிடியூட் அப்படின் போது மைக்ரோ எர்த்குவாக் அப்படின் போது அந்த மைக்ரோ அப்படின்னா சும்மா சின்ன லெவல், அந்த சின்ன லெவல் மேக்னிடியூட் எப்படி இருக்கும்னா less than 2.0, இது மைக்ரோ மேக்னிடியூட்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா அதான் சொன்ன மாதிரி மைக்ரோன் போது டஸ் நாட் ஃபெல்ட் பை ஹியூமன்ஸ்னால அதை ஃபீல் பண்ணவே முடியாது. ஓகேவா, டஸ் நாட் ஃபெல்ட் பை ஹியூமன்ஸ் பட் ஒன்லி இட் கேன் டிடெக்டபிள் பை செஸ்மோகிராஃப்ஸ் மூலமாக தான் டிடெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் மைனர் எர்த்குவாக் போது அதோட மெஷர்மெண்ட் எவ்வளோனா 2.0 to 3.9, 2.0 to 3.9 அதோட வேல்யூ. இது என்ன, இது வந்து மைனர் எர்த்குவாக். இது வந்து என்ன, திஸ் இஸ் ஸ்லைட்லி ஃபெல்ட் பை ஹியூமன்ஸ் அண்ட் இட் கேன் காஸ் அ டேமேஜ். லைட் எர்த்குவாக் இது வந்து 4.0 to 4.9 ஜாகிரபியில் படிப்பீங்க. பட் கரண்ட் அஃபேர்ஸ்னால ஐம் ஜஸ்ட் கனெக்டிங் திஸ் கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் வாட் யூ கோயிங் டு லேர்ன். இந்த 4.0 to 4.9 வந்து ஃபெல்ட் பை மெனி பீப்புள், நிறைய பீப்புள்னால உணர முடியும். ஓகே, மெனி பீப்புள் அண்ட் மினிமல் டேமேஜ் டு த ஸ்ட்ரக்சர் போது இந்த பில்டிங்ஸ், ஃபேக்ட்ரிஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு என்ன ஆகும்னா டேமேஜஸ் வந்து ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா லைட்டர் எர்த்குவாக் பார்த்துட்டோம். மாடரேட் எர்த்குவாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.0 to 5.9. ஸ்ட்ராங் எர்த்குவாக் வந்து 6.0 to 6.9. மேஜர் எர்த்குவாக் போது 7.0 to 7.9. கிரேட் எர்த்குவாக்ஸ் போது 8.0 to and above. ஸோ திஸ் ஆர் த திங்ஸ் தட் இந்த இப்போ நம்ம ஒரு சின்ன டாபிக் தான் எடுத்தோம். வாட் டாபிக் தட் ஐ ஹேவ் டேக்கன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் இந்த எர்த்குவாக் அப்படின்னு தான் நம்ம இது பண்ணோம். இந்த மாதிரி ஒரு மேக்னிடியூட் இருக்குன்னு சொல்லி, பட் ஹவு மச் ஐ ஹாவ் கவர்ட், இதுதான் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா தட் டெல்லிங் தட் கரண்ட் அஃபேர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வெறும் நம்மளுக்கு நியூஸ் படிக்கிறது கிடையாது. we are going to connect all the core subjects. ஒரு எர்த்குவாக்னா அந்த எர்த்குவாக்கோட மெஷர்மெண்ட் என்ன, அது எந்த ஸ்கேலில் மெஷர் பண்ணுறோம், அது எந்த மேக்னிடியூட்ல வருது, அதோட டைப்ஸ், அதோட டெஃபினிஷன் சொல்லி you have to prepare a separate note. கரண்ட் அஃபேர்ஸ்னா கரண்ட் அஃபேர்ஸ் கிடையாது. என்ன எதுக்கு நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கணும், we are going to learn all the core subject, what is the purpose behind itன்றதை நம்ம என்ன பண்ணோம், we have to analyze it. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா சென்ஸ் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ட் டு சைரியா. ஸோ சைரியாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் வந்து அனுப்புகிறாங்க. இந்தியா ஒன்ஸ் அகெயின் டெமான்ஸ்ட்ரேட்டட் இட்ஸ் கமிட்மெண்ட் டு அ குளோபல் ஹியூமானிட்டேரியன் எஃபோர்ட்ஸ் பை சென்டிங் அ கன்சைன்மெண்ட் ஆஃப் ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் டு சைரியா. ஸோ சைரியாவுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம இந்தியா என்ன பண்ணுறாங்கன்னா தேர் சப்போர்ட்டிங். சைரியாவில் வந்து ஒரு ஃபைட் நடந்திருக்கும், சைரியன் பீப்புள்ஸ். ஓகேவா, சைரியன் பீப்புள்ஸில் வந்து சைரியாவில் வந்து நிறைய டேமேஜஸ், நிறைய ஒரு வார் நடக்கிறோம்.
அதனால நம்ம இந்தியா என்ன பண்ணாங்கன்னா they're sending some of the humanitarian பேஸ் படியா they are sending some of the remedial sources remedial விஷயங்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா they're sending to Syria. அதுதான் அந்த நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ரஷ்யா க்ளூச்செக் ஸ்கை வால்கனோ எராப்ஸ். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா வேர் திஸ் க்ளூச்செக் ஸ்கை அப்படின்ற வால்கனோ எங்கே இருக்குது, யூ ஹாவ் டு ரைட் இட் அவுட். வேர் திஸ் க்ளூச்செக்கோ ஸ்கை வால்கனோஸ் இது பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி கம்சட்கா அப்படின்ற ஒரு இடத்துல தான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, அந்த சட்கால வந்து இந்த மாதிரி ஒரு மேக்னிடியூட் மூலமா எர்த் கிளாக் வந்ததுன்னு சொல்லி இந்த இடத்துல ஏன் ஸ்பெசிஃபையா வந்து வால்கனோ எராப்ட் ஆயிருக்கு. நம்ம என்ன பார்த்துருக்கோம், எர்த்குவாக்கோட ஒரு ஒன் ஆஃப் த காஸ் வந்து என்னன்னா இந்த வால்கனோன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல ரஷ்யால ஒரு வால்கனோ வந்து எராப்ட் ஆயிருக்கு. ஸோ தட் கேன் ஆல்சோ காஸ் எப்படி கனெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் நியூஸ் பேப்பர்ஸ். இந்த பேஜ்ல படிக்கிறது அந்த பேஜோட கனெக்ட் ஆகும், அதுதான் நியூஸ் பேப்பர்ஸ். ஓகேவா? ஸோ அதனால கம்சட்கா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த வால்கனோ எராப்ட் ஆயிருக்கு. ஸோ தட் ஹாவ் விட்னஸ்ட். ஸோ இதை வந்து தே ஹாவ் பீன் விட்னஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா யூஎஸ்ஏ வில் எக்ஸ்ப்ளோர் பாகிஸ்தான் ஆயில் ரிசர்வ் அமீர் இந்தியா ட்ரேட் டீல். அதாவது யூஎஸ்ஏ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஎஸ்ஏ வந்து ஆல்வேஸ் சப்போர்ட் ஃபார் அஸ். ஸோ யூஎஸ்ஏ வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? யூஎஸ்ஏ இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சைனா வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இது. அதே மாதிரி யூஎஸ் வில் ஆல்சோ சப்போர்ட் டு பாகிஸ்தான். ரொம்ப ஒரு இன்டர்நேஷனல் கண்ட்ரியில் யூஎஸ் வில் ஆல்வேஸ் சப்போர்ட் டு பாகிஸ்தான். ஓகேவா? அண்ட் ரஷ்யா இருக்காங்க பாருங்க, ரஷ்யா வில் ஆல்வேஸ் சப்போர்ட் டு இந்தியா. நேரு காலத்துலேருந்தே ரஷ்யா, அதாவது ரஷ்யாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம வளர்ந்துருக்கோம். நம்மனா இந்தியா. இந்தியா வந்து நேரு காலத்துலேருந்தே ஹி ஆல்வேஸ் இன்ஸ்பயர் இந்த லிபரல் குவாலிட்டிஸ், லிபரலிசம், இந்த லிபரல் குவாலிட்டிஸில் நம்ம யாரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் தி ரஷ்யாவை பார்த்து தான் நம்ம இன்ஸ்பயர் ஆகிருக்கோம். பாகிஸ்தான் அந்த யூஎஸ்ஏ இஸ் ஆல்வேஸ் சப்போர்ட்டட் டு திஸ் பாகிஸ்தான் பீப்புள். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா வி ஆர் சீயிங் திஸ் ஆயில் ரிசர்வ் அமீட் இந்தியா, அதாவது ஆயில் ட்ரேட்காக தே ஆர் கோயிங் டு கனெக்ட் இந்தியா ஆல்சோ. இப்போ பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துருக்கான். இந்தியாஸ் மெம்பர்ஷிப் இன் பிரிக்ஸ் விச் ட்ரம்ப் கிரிட்டிசைஸ்ட் அஸ் ஆன்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஆன்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா நம்ம இந்தியாவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கிரிட்டிசிசம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, வாட் தே ஹவ் கிவன் அப்படின்னா ஆன்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் போது அவங்க வந்து என்னன்னு சொல்லணும் யூஎஸோட கனெக்ட். அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதுக்காக ஐ ஹாவ் டோல்ட் தட் ரஷ்யா வந்து இந்தியாவுக்கு க்ளோஸு, யூஎஸ்ஏ வந்து பாகிஸ்தானுக்கு க்ளோஸ். அந்த மாதிரி ட்ரம்ப் என்ன பண்ணியிருக்காருன்னா ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருன்னா இந்தியாவோட மெம்பர்ஷிப் பிரிக்ஸில் வந்து இந்தியாவோட மெம்பர்ஷிப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் என் ஆன்டி யுனைடெட் ஸ்டேட்ஸ் கண்ட்ரி. அந்த மாதிரி தே ஆர் நாட் சப்போர்ட்டட், தே ஆர் நாட் இன்க்ளூடட் இன் யூஎஸ் சாங்ஷன்ஸ்க்குலாம் நம்ம இந்தியா என்ன ஆகாதுன்னா அக்செப்ட் பண்ணிக்காது. பட் பாகிஸ்தான் வில் ஆல்வேஸ் ஷேக் தேர் ஹெட். எதுக்கு இந்த பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் ஹாஸ் அ ஹிஸ்ட்ரி. ஸோ அது நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஐ வில் பி டெல்லிங் யூ வாட் தட் ஹிஸ்ட்ரி ஹேட் ஹேப்பன். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபுல் லிஸ்ட் ஆஃப் கண்ட்ரிஸ் ஹிட் பை டொனால்ட் ட்ரம்ப்ஸ் நியூ யூஎஸ் டேரிஃப்ஸ். டேரிஃப்ஸ் அப்படின்னா என்னன்னா இட்ஸ் என்ன சாங்ஷன். டேரிஃப் அப்படின்னா சாங்ஷன். சாங்ஷனா என்ன, சாங்ஷன்ஸ்னா பனிஷ்மெண்ட். ஓகேவா? சாங்ஷன்ஸ்னா பனிஷ்மெண்ட். SANCTION. இதெல்லாம் உங்களுக்கு தெரியணும். அப்படின்னா என்னன்னா பனிஷ்மெண்ட். Who are given a sanction? So USA had given a sanction. So US President Donald Trump has signed an executive order. Executive order. What is executive? Execute. How many organs are there? எத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு இந்தியா, ஐ மீன் நம்மளோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர்ல ஹவு மெனி ஆர்கன்ஸ்? எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. 3 மெயின், 3 பிரைமரியான ஆர்கன்ஸ். இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது. ஓகே,
அதான் இதெல்லாம் வந்து மறக்கவே கூடாது. 3 ஆர்கன்ஸ். ஆர்கன்ஸ்னால 3 ஆர்கன்ஸ் போது இந்த 3 ஆர்கன்ஸ்ல வந்து ஒன் இஸ் லெஜிஸ்லேட்டிவ் ஃபார் லா மேக்கிங் பாடிஸ் அண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ஃபார் என்ன சொல்ல அந்த லாஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக திஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சம் ஆஃப் த அத்தாரிட்டிஸ் வில் பி டிஸ்டிங்யூட்டட் அண்ட் they will be given a certain power. They will be segregated with their own powers. Okay, and next judiciary we know they will be promoting the laws and they will be giving judgments. ஓகேவா, இதுதான் ஆர்கன்ஸ், இந்த ஆர்கன்ஸ். ஓகேவா, நான் எதுக்கு இப்போ எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி அப்படின்னு சொன்னேன்னா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் அப்படின் போது யூ ஹாவ் டு நோ த மீனிங் ஆஃப் வாட் இஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். எக்ஸிக்யூட்டிவ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ டேரிஃப்ஸ், நியூ டேரிஃப்ஸ் அப்படின்போது நியூ சாங்ஷன்ஸ் ஆன் இம்போர்ட்ஸ் ஃப்ரம் அ வைட் ரேஞ்ச் ஆஃப் ட்ரேடிங் பார்ட்னர்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா, ஹி இஸ் மேக்கிங் சர்டன் டேரிஃப்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ்லாம் நடக்கும்ல, அந்த இடத்துல வந்து இந்தந்த கண்ட்ரீஸ்க்கு ஃபேவரபிளான கண்ட்ரீஸ்க்கு சில டேக்ஸஸும், நம்மள மாதிரி அன்ஃபேவரபிளான கண்ட்ரீஸ்க்கு சில டேக்ஸஸும் ப்ளஸ் டேரிஃப்ஸ் சில சாங்ஷன்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா இஸ் இம்ப்ளிமெண்டிங். அந்த இம்ப்ளிமெண்டிங் பேருக்கு தான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர். திஸ் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இஸ் இஷ்யூடு பை ஹூம் அப்படின்னு கேட்டாங்கன்னா தட் வாஸ் இஷ்யூடு பை திஸ் டொனால்ட் ட்ரம்ப். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஹாங்காங் ரோல்ஸ் அவுட் ஸ்டேபிள் காயின் ரெகுலேஷன் டு லீட் அ குளோபல் டிஜிட்டல் ஃபினான்ஸ். நம்ம இந்தியாவில் வந்து ஒரு டிஜிட்டல் காயின் வந்து இது பண்ணியிருந்தாங்க. வாட் இஸ் தட் டிஜிட்டல் காயின்? கிரிப்டோ கரன்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெதர் தட் இஸ் இன் யூஸ்ல இருக்காது, யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குமா கிரிப்டோ கரன்சி? இல்லை கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஹாங்காங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ரோலிங் அவுட் ஸ்டேபிள் காயின் ரெகுலேஷன் ஃபார் வாட்னா டு லீட் அ டிஜிட்டல். எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பஸ்ஸில் நான் ட்ராவல் பண்ணால் கூட ஐம் கெட்டிங் அ டிக்கெட் த்ரூ மை யூபிஐ பேமெண்ட் மூலமாக நம்ம வந்து இது பண்ணுறோம். அது பேர் தான் என்னென்னா டிஜிட்டல். அந்த மாதிரி டிஜிட்டலைஸ்டான உலகத்தில் இனிமேல் என்ன பண்ண போகிறாங்க, கரன்சியுமே என்ன பண்ண போகிறாங்கன்னா தே ஆர் கோயிங் டு மேக் அ டிஜிட்டல் ஃபார்மேட். ஹவு டஸ் தட் டிஜிட்டல் ஃபார்மேட்ஸ் ஆர் கோயிங் டு ஒர்க் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி தே ஹவ் மேட் அ இனிஷியேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஹாங்காங் இம்ப்ளிமெண்டட் ஆன்டிசிபேட்டட் ஸ்டேபிள் காயின் ரெகுலேஷன் positioning itself as a global hub for a digital finance. ஸோ டிஜிட்டல் ஃபினான்சிங் அப்படின்னா என்னன்னு நம்ம பார்க்க போகிறோம். டிஜிட்டல் ஃபினான்சிங் போது we are going to use a digital applications மூலமாக we are going to start transactions. அதுதான் வந்து டிஜிட்டல் ஃபினான்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோன்னா Azerbaijan and Armenia. Where does this Azerbaijan and Armenia have been located? அந்த மாதிரி சைடில் தான் அஜர்பைஜான்லாம் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இன் ஹிஸ்டாரிக் பிரேக் த்ரூ ஃபார் த காசஸ் ரீஜன் த லீடர்ஷிப் ஆஃப் அஜர்பைஜான் அண்ட் அர்மேனியா ஹவ் சைன்ட் அ பீஸ் அக்ரிமெண்ட். அந்த பீஸ் அக்ரிமெண்ட் எந்த இடத்துல சைன் பண்ணியிருக்காங்கன்னா ஒயிட் ஹவுஸில் சைன் பண்ணியிருக்காங்க. இது எந்த மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ்? ஆக்சுவலி இதுனா ஆகஸ்ட் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஆகஸ்ட் மந்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹவ் சைன்டு. இதை யார் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க? ஹோஸ்ட்னா லீட் பண்ணுறது. நான் லீடராக இருந்து ஐ எம் எ லீடர், ஓகே, ஐ எம் கோயிங் டு ஹோஸ்ட் சம் கிளாஸஸ் ஆர் செமினார் ஃபார் யூ அப்படின் போது நான் இருந்து, ஸோ டொனால்ட் ட்ரம்ப் யூஎஸ் பிரசிடென்ட் இருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஹி இஸ் ஹோஸ்டிங் திஸ் திங். யார் சைன் பண்ணுறாங்கன்னா இந்த பீஸ் அக்ரிமெண்ட்டை இந்த 2 கண்ட்ரிஸ் வந்து சைன் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்தியா பிலிப்பைன்ஸ் ஸ்ட்ராட்டஜி பார்ட்னர்ஷிப். ஸோ இந்தியா என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்களோட கைகளை வந்து யார் கூட கோக்க போகிறாங்கன்னா பிலிப்பைன்ஸோட கோக்க போகிறாங்க. வாட் தேர் கோயிங் டு டூ அப்படின்னு போது இந்தியா அண்ட் த பிலிப்பைன்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இயர் ஸ்ட்ராட்டஜிக்கலி இம்பார்ட்டன்ட் டூரிங் பிலிப்பைன் பிரசிடென்ட் ஃபெடரண்ட். அதாவது பிலிப்பைனோட ஃபெடரண்ட் அப்படின்ற பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெடர்னண்ட் ஆர் மார்கோஸ் அப்படின்றவர் தான் பிலிப்பைன்ஸோட பிரசிடென்ட். ஸோ அவரு கூட ஒரு சில இனிஷியேட்டிவ் ஃப்ரேம் பண்ணி we are going to join a பார்ட்னர்ஷிப் ஸ்டார்ட் ஆகும்போது எப்பவுமே வந்து ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்டு கண்ட்ரியாக இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க? they will be joining their hands with everyone. பார்த்தவங்க கிட்ட தான். இப்போ நான் ஒரு பெரிய ஆளு அப்படின் போது நான் என்ன பண்ணுவேன்? தெரியுதோ தெரியலையோ எல்லாருக்கும் நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரும் எனக்கு வணக்கம் சொல்லணும் நான் எதிர்பார்ப்பேன், ரைட்? அந்த மாதிரி they are making their connectivity with other countries. They are going to strengthen their economics by making a
ஹேண்ட் ஷேக்கிங் வித் அதர் கண்ட்ரிஸ். அந்த மாதிரி தான் தேர் ஸ்டார்டிங் திஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த பார்ட்னர்ஷிப் யார் கூடனா இந்தியா வந்து பிலிப்பைன்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறாங்க. அண்ட் வாட் ஆர் த ஸ்ட்ராட்டஜிக்கல் இம்பார்ட்டன்ட் தே ஆர் கோயிங் டு டூன்ற மாதிரி தே ஹவ் ஃப்ரேம்ட் அ அவுட்லைன் ஃபார் திஸ். அந்த அவுட்லைன் பிளான்ல வந்து எ கம்ப்ரஹென்சிவ் பிளான் ஃபார் ஆக்ஷன் ஃபார் த 2025 2029 வந்து அந்த அவுட்லைன் பிளான் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தே ஹவ் கிவன் இன் திஸ் நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம்னா தாய்லாந்து கம்போடியா ஃபைனல்ஸ் சீஸ் ஃபயர் டீட்டெயில்ஸ் டு பிளெட்ஜ் டு த மெயின்டைனர் ட்ரூப் லெவல்ஸ். அதாவது தாய்லாண்டும் கம்போடியாவும் என்ன பண்ணாங்கன்னா தே ஹாவ் மெயின்டைனிங் சில விஷயங்கள் வந்து அவங்க வந்து ஒரு கமிட்டி மூலயமா என்ன பண்ணுறாங்க தே ஆர் கோயிங் டு மேக் அ ஒரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சீஸ் ஃபயர் அப்படின்னா ஃபைட்டிங்காக போடுற அக்ரிமெண்ட்டை தான் சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சீஸ் ஃபயர் ஸ்டாப் பண்ணி they are going to cease fire, stop the fire அப்படின்ற மாதிரி they are going to stop the things and they are going to make a formalized thing under எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா under this committee. அந்த கமிட்டி பேர் வந்து ஜென்ரல் பார்டர் கமிட்டி அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து WHO டிக்ளேர்ஸ் கென்யா ஃப்ரீ ஆஃப் ஷிப்பிங் சிக்னஸ் அண்ட் அ மேஜர் பப்ளிக் ஹெல்த். அதாவது ஒரு ஹில்னஸ் வந்து சொல்கிறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா WHO வந்து நம்ம கொரோனா டைம்லுமே நமக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க? WHO தான் ஹெல்ப் பண்ணுது. WHO தான் அதாவது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அது பேர்லேயே இருக்குல்ல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், வேர்ல்டு. ஸோ உலகம் முழுவதுக்குமே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து இது பண்ணுறாங்க. தட் இது என்ன பண்ணியிருக்கேன்னா அஃபிஷியலி சர்டிஃபைடு கென்யா ஃப்ரீ ஆஃப் ஹியூமன் ஆஃப்ரிக்கன் ட்ரானோஸ்போசஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரானோஸ்போசஸ் அண்ட் காமன்லி நோன் அஸ் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஸ்லீப்பிங் சிக்னஸ்ன்னு சொல்லி ஒரு நோய் வந்திருக்கு, ஒரு வியாதி இல்லை சிக்னஸ்னா இந்த ஸ்லீப்பிங் சிக்னஸ்னா என்னன்னு நீங்கள் போயிட்டு பார்க்கணும். யூ ஹாவ் டு ரைட் இட் அவுட் அண்ட் வை தே ஹாவ் கிவன் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இட்ஸ் இன் அ மைல் ஸ்டோன் ஃபார் த 10th country டு அச்சீவ் அ எலிமினேஷன் ஸ்டேட்டஸ் அண்ட் மார்க்கிங். ஸோ அந்த இடத்துல வந்து முழுமையாக அந்த ஸ்லீப்பிங் சிக்னஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹாவ் டிலீட்டட், தே ஹாவ் எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. And next, WHO warns a extreme heat affecting globally urges early warning systems. அதாவது WMO வேர்ல்டு மெட்டரலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வேர்ல்டு மெட்டரலாஜிக்கல் நம்மளோட சீசன்ஸ் மாறுறதோ நம்மளுடைய மழை வர்றதை பற்றி இதெல்லாம் பற்றி யார் பேசுவாங்கன்னா நம்மளோட மெட்டரலாஜியை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், வேர்ல்டு மெட்டரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ப்ரொவைடிங் அ வார்னிங் சைன் ஃபார் அஸ். என்ன வார்னிங் சைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்க, யூ ஆர் கோயிங் டு அஃபெக்டட் பை அ என்ன மைல்ஸ்டோன் ஆனால் ஒரு ஹீட், பயங்கரமான அதிகொடூரமான ஒரு சூடு, அதாவது ஹீட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தே ஹாவ் கிவன் திஸ் திங். ஸோ தட் ஆல்சோ தே ஹாவ் கிவன் வித் என்ன மாதிரி ஹீட்னா வித் ரைசிங் டெம்பரேச்சர், ப்ரொலாங்டு ஹீட் வேவ்ஸ் அண்ட் வர்சனிங் ஏர் குவாலிட்டி. இந்த மாதிரி விஷயங்கள்னால people are going to affect and also that going to cause a severe public health issue அப்படின்னு சொல்லி யார் வார்னிங் சைன் கொடுக்குறாங்கன்னா WMO வேர்ல்டு மெட்ரோலாஜிக்கல் ஆர்கனைசேஷன் had given a warning for us அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்னன்னா ஆஸ்திரேலியா டு ரெகக்னைஸ் அ பாலஸ்தீன் ஸ்டேட் அட் UN in September. ஆஸ்திரேலியா என்ன பண்ண போகிறாங்கன்னா ஆஸ்திரேலியா டு ரெகக்னைஸ் யாரை ரெகக்னைஸ் பண்ண போகிறாங்கன்னா திஸ் பாலஸ்தீனியன் ஸ்டேட்டை வந்து என்னவா ரெகக்னைஸ் பண்ணி இந்த யூஎன்ல வந்து வைக்க போகிறாங்க. எந்த மந்த்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த்தில் they are going to make it possible அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியா அண்ட் சிங்கப்பூர் reinforce a strategic partnership at a third ministerial round table in Delhi. அதாவது நம்ம நியூ டெல்லி, அதாவது இந்தியா என்ன பண்ண போறாங்கன்னா they are going to make a partnership. யார் கூட பார்ட்னர்ஷிப் ஆக போறாங்கன்னா சிங்கப்பூர் கூட தான் they are going to make a partnership. நம்ம இந்தியா வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி they are very close with the சிங்கப்பூர் அந்த மாதிரி ஸ்டேட் அந்த மாதிரி கண்ட்ரிஸ் கூடலாம் நம்ம இந்தியா வந்து க்ளோஸ். ஸோ இந்த ரவுண்ட் டேபிள் அதாவது தேர்ட் மினிஸ்ட்ரியல் ரவுண்ட் டேபிள் மூலயமா இந்த தேர்ட் மினிஸ்ட்ரியல் ரவுண்ட் டேபிள் எங்கே நடக்கும்னா இட் கோயிங் டு ஹெல்ட் இன் நியூ டெல்லி. ஸோ நியூ டெல்லியில் இட் கோயிங் டு ஹேப்பன் அண்ட் இன் தட் பிளேஸ் இந்தியா அண்ட் சிங்கப்பூர் கோயிங் டு பிகம் a strategical partnership. What is strategical partnership? ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னென்னா நிறைய இந்த
சண்டை மூலயமா, நிறைய சி லைன்ஸ் மூலயமா, ஏர்வேஸ் மூலயமா, கம்யூனிகேஷன் மூலயமா, டிஜிட்டல் டெவலப்மெண்ட் மூலயமா, நிறைய எக்கனாமிக் மூலயமா, நிறைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ஸ் அது எல்லாமே தான் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர். நம்ம ப்ரிப்பரேஷனில் கூட நம்ம என்ன சொல்லணும்னா ஸ்ட்ராட்டஜிக்கல் திங்ஸை நான் யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுவேன், ஐம் கோயிங் டு கிளியர் மை எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப்பாக யார் இருக்காங்கன்னா this Singapore is going to be, they are going to also join as a partner join ஆக போறாங்க. எப்பனா இந்த third ministerial round table, this is going to held in New Delhi. And next என்னன்னா US national debt hits record of $37 trillion amid rising government spending. ஸோ யூஎஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சில அதாவது டெப்ட்னா கடன் வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து ஹிட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ட்ரில்லியன் அமௌண்ட் வந்து ஹிட்டாக இருக்குது. பில்லியன் கூட இல்லை, ட்ரில்லியன் அமௌண்ட் வந்து ஹிட் ஆயிருக்கு. ஸோ இதனால என்ன சொல்கிறாங்கன்னா தட் தே ஹாவ் கிவன் அ ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட். நீங்கள் வீட்டுக்கு போய்ட்டு என்ன பண்ணணும்னா யூ ஹாவ் டு ரைட் இட் அவுட் திஸ் வேர்ட், வாட் இஸ் ஃபிசிக்கல் எக்கனாமிக். ஃபிசிக்கல் எக்கனாமிக்னா என்னன்னு யூ ஹாவ் டு செக் இட் அவுட். ஓகே, ஃபிசிக்கல் எக்கனாமிக்னா என்னன்னு செக் பண்ணுங்க. அண்ட் ஹவு டஸ் திஸ் யூஎஸ் எக்கனாமி ஹேஸ் ஒர்க்கிங், எப்படி யூஎஸ் எக்கனாமிக் ஒர்க் பண்ணுது. இந்த யூஎஸ் எக்கனாமி என்ன பண்ண போறாங்கன்னா தேர் கோயிங் டு ஃபார்முலேட், வாட் தேர் கோயிங் டு ஃபார்முலேட்னா திஸ் லாங் டேர்ம் ஃபிசிக்கல் சஸ்டைனபிலிட்டியை டெவலப் பண்ண போறாங்க. அந்த சஸ்டைனபிலிட்டி என்னன்னா லாங் டேர்ம் ஃபிசிக்கல் சஸ்டைனிட்டியை டெவலப் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூ ஆர் கோயிங் டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சர்ச் பண்ண போறோம் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are going to search that physical economicனா என்ன அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணிட்டு you have to answer me in the next class. Putin and Trump Alaska summit concludes without Ukraine peace deal. அதாவது புட்டின் யாரு? வெரி குட். ஸோ அவரும் ட்ரம்ப்பும் வந்து அலாஸ்கா சம்மிட்ல வந்து என்ன பண்ணாங்கன்னா தே ஆர் கன்க்ளூடிங், சரி கன்க்ளூடிங் நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தே ஆர் கம்மிங். பட் அந்த கன்க்ளூஷன் என்ன ஆகலைன்னா தட் டிட் நாட் இன்வால்வ் இன் பீஸ் டீலில் வந்து இன்வால்வ் ஆகலை. யாரு கூடனா யுக்ரைன் கூட பீஸ் அமைதிக்கான ஒரு விஷயமா வந்து அங்கே அந்த இடத்துல முடிவு வரல. இது எந்த இடத்துல நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் டஸ் திஸ் ஹேப்பன் அப்படின்னா இந்த அலாஸ்கா சம்மிட். நீங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ரைட் வாட் இஸ் அலாஸ்கா சம்மிட், when did it happen, what are the purpose of that, what are the cause அப்படின்ற மாதிரி யூ ஹேவ் டு ரைட் இட் அவுட். அப்போ நம்மளுக்கு சில கனெக்ஷன்ஸ் கிடைக்கும், சில இன்டர்நேஷனல் ஏரியாஸ் நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் இந்தியா ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ். ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா தேர் வெரி குட் இன் ஆயில் இம்போர்ட்ஸ். இந்த பெட்ரோலு அதெல்லாம் வந்து யார் இம்போர்ட் பண்ணுவாங்க, அதாவது இந்தியா வாஸ் ஆல்சோ வார்ன்ட் பை யூஎஸ்ல வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் வார்னிங் இந்தியா, நீ என்ன பண்ணக்கூடாது, யூ ஷுட் நாட் கோ அண்ட் டேக் ஆயில் ஃப்ரம் ரஷ்யா. அதுக்கு நம்மளுடைய என்ன சொல்ல எக்ஸ்டர்னல் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர், யார் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர்? ஜெய்சங்கர் சார். ஜெய்சங்கர் சார் தான் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர். இவர் என்ன பதிலடி கொடுத்துருப்பாருன்னா என்னால் அந்த மாதிரி ஸ்டாப் பண்ண முடியாது, நீ யூஎஸ் சொல்கிறதுக்குலாம் நான் என்ன பண்ண முடியாது, அடி பண்ண முடியாதுன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து அவர் கொடுத்துருப்பாரு. யூ மைட் ஹாவ் பீன் சீன் இன் நியூஸில் கூட நீங்கள் பார்க்கலாம், ஐ மீன் நிறைய வீடியோஸில் பார்க்கலாம் அவரோட ஸ்பீச்லாம். ஹிஸ் ஸ்பீச் இஸ் வெரி என்ன சொல்ல பயங்கர டாக்டிக்கலான ஒரு ஸ்பீக்கர். யாருன்னா அவர் ஃபாரின் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லலாம். அவரும் வந்து ஒரு யூபிஎஸ்சி ஆஃபீஸர், ஐ மீன் அவரும் வந்து ஒரு சிவில் சர்வெண்ட் கவர்மெண்ட் ஆஃபீஸர் தான். அண்ட் நெக்ஸ்ட் ஹி பிகம் அஸ் எக்ஸ்டர்னல் மினிஸ்டர், ஃபாரின் மினிஸ்டராக ஆயிருப்பார். ஸோ வை ஐ எம் டெல்லிங் அப்படின்னா ரஷ்யா வந்து பார்த்தீங்கன்னா தேர் வெரி குட் இன் ஆயில் பிஸ்னஸ், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் இதுலலாம் தேர் வெரி குட். வாட் இஸ் எக்ஸ்ப்ளோசிவ்னா எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னா வெடிக்கிற தன்மை. அந்த வெடிக்கிற தன்மை போது பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் வந்து யார் ரொம்ப குட் ப்ரொடியூசர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ரஷ்யன் கண்ட்ரிஸ், ரஷ்யாஸ் ஆர் வெரி குட். ஸோ அது பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்களா, இந்தியாஸ் ரஷ்யன் ஆயில் இம்போர்ட்ஸ் சர்ஜ் டு 2 million barrels as per day. அதாவது பர் டேலேயே வந்து 2 million barrels வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி they have given this thing. And next capital expenditure in Q1 financial year 2021. Q1னா குவார்டர் 1 அப்படின்னு சொல்லுவாங்க. குவார்டர் அதாவது 1/4, அதாவது 1/3. இப்போ நம்ம குவார்டர்லி எக்ஸாம் ஆஃப் எலி எக்ஸாம்ன்ற மாதிரி சொல்கிறோம், அந்த மாதிரி 1/3 1/4 தான் குவார்டர்லி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் என்னென்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், தமிழ்நாடுஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ ஒரு கணக்கெடுப்பு இருக்குது. வாட் இஸ் கேபிட்டல்னா அமௌண்ட்டு, நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், கேபிட்டலிசம்னாலே அமௌண்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பற்றி சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடுஸ் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபெல் அபவுட் 18% டு ஹவு மச் தட் சில அமௌண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அது சும்மா செக் பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் ரீட் இட் அவுட்.
Okay, this is not important, but you have to read it out. How much? ஒரு சும்மா ஒரு general knowledge you have to read this information. அண்ட் நெக்ஸ்ட் இதுலனா குறுவை கிராப் கவரேஜ். இந்த குறுவை கிராப் கவரேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் கிவிங் சம் கவரேஜ் ஃபார் சர்டன் கிராப். அந்த சர்டன் கிராப் பேர் என்னன்னா குறுவை அப்படின்ற ஒரு சர்டன் கிராப். இந்த கிராப்புக்காக தமிழ்நாடு ஹஸ் கிவன் அ சர்டன் அமௌண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுதான் இங்க போட்டிருக்கான். த காவேரி டெல்டா ஹாஸ் அச்சீவ்ட் ஹையஸ்ட் எவர் குறுவை பேடி கிராப். பேடியில வந்து நெல்லில் வந்து ஒரு டைப் ஒரு மெத்தட், அதாவது ஒரு வகையான குறுவை அப்படின்ற ஒரு நெல். அந்த நெல்லை வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா நல்ல குரோத்தை வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுக்காக தே ஹாவ் கிவன் சம் கவரேஜ் அமௌண்ட்ஸ். கவரேஜ் அமௌண்ட் போது லைக் அப்படி இன்சூரன்ஸ் பண்ணால் இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா, ஃபியூச்சர் யூஸ்க்காக சில பெனிஃபிஷியல் மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறத நம்ம என்ன சொல்லுவோம்னா கவரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தே ஹவ் ப்ரொடியூஸ்ட் அ கவரேஜ். ஸோ த கவரேஜ் அஸ் ஆஃப் ஆகஸ்ட் 10ல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.9 lakh crores ஒட்டு மொத்தமாக சொல்கிறாங்க. ஓகேவா, அவ்வளோ அமௌண்ட் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இயர்ஸ் கவரேஜ் இஸ் அபவுட் 40% ஹையர் தென் த நார்மல் எக்ஸ்டென்ட். ஸோ லாஸ்ட் இயரில் வந்து 3.38 lakh ஏக்கர்ஸில் குறுவை கல்டிவேஷன் இருந்திருக்கு. ஓகேவா, த லாஸ்ட் இயர் த டெல்டா ஹேட் ஒன்லி. அப்போ அந்த சமயத்தில் 3.88 ஏக்கர்ஸில் மட்டும்தான் இந்த குறுவை கல்டிவேஷன் பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் இந்த ஆகஸ்ட் 2025ல they have been increased the cultivation and they also achieved அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு போய் என்ன பண்ணுவோம், you have to search what is this குறுவை crop. 6-day Indian cinema festival kicks off in Sri Lanka to celebrate a cultural ties. அதாவது 6 நாட்கள் தொடர்ந்து இந்தியன் சினிமா ஃபெஸ்டிவல் வந்து என்ன பண்றாங்கன்னா எங்க கொண்டாட போறாங்கன்னா ஸ்ரீலங்கால கொண்டாட போறாங்க. ஸோ 6 நாள் போது they are going to enjoy. இல்லை இது வந்து இது எதுக்காகனா ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா மெயினாக அவங்களோட எக்கனாமிக் வந்து எதை சார்ந்திருக்கும்? எனிஒன் ஹாஸ் ஐடியா? எதுக்கு ஸ்ரீலங்காவில் பயங்கரமான கிரைசிஸ் வந்தது? Sri Lanka is very good for Sri Lanka's economics is always dependable on what அப்படின்னு கேட்டிங்கன்னா on tourism. டூரிசம் தான் அவங்களோட பேக் போன் ஆஃப் எவ்ரி திங் எக்கனாமிக். இப்போ இந்தியா தமிழ்நாடோட பேக் போன் எதுனா அக்ரிகல்ச்சர்னு சொல்லும், ரைட்? அந்த மாதிரி நம்மளோட ஸ்ரீலங்காவில் என்ன வந்து அவங்களோட பேக் போன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் த எக்கனாமிக் பர்பஸ் டூரிசம். கொரோனா டைமில் டூரிசம் என்ன ஆச்சுன்னா பேன் ஆயிடுச்சு. அதனால என்ன ஆச்சுன்னா ஸ்ரீலங்காவில் என்ன ஆச்சு, பயங்கரமான கிரைசிஸ், மணி கிரைசிஸ். அவங்க இந்த நம்மளோட யூஸ் பண்ணுறோம்ல அந்த நம்மளோட ருப்பீஸ் நோட்ஸ்லாம் அதை வந்து டாய்லெட் பேப்பராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பிகாஸ் தட் அமௌண்ட் பிகம் வர்த்லெஸ். அந்த பேப்பர் அட்லாஸ்ட் இப்போ நான் வந்து ஒரு 10 ரூபாய்க்கு சாக்லேட் வாங்குறேன்னா அதுக்கு வேல்யூ இருந்தால் தான், அந்த 10 ரூபாய்க்கு வேல்யூ இருந்தால் தான் ஐ கேன் கோ இன் எக்ஸ்சேஞ்ச். இப்போ இது கொடுத்தா அந்த 10 ரூபாய்க்கு அமௌண்ட் குவான்டிட்டியே எனக்கு கொடுக்குறான், லைக் பேட்டர் சிஸ்டம் மாதிரி. அந்த இடத்துல என்னாச்சுன்னா இது வந்து ஒரு பேப்பரா மாதிரி யூஸ் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் திஸ் என்ன சொல்ல இந்த கிரைசிஸ்னால பீப்புள் வந்து பேப்பரை வந்து டாய்லெட் பேப்பரை யூஸ் பண்ற நிலைமைக்கு போயிடுச்சு. அண்ட் நவ் தே ஹவ் பிகமிங், இப்போதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா அகெயின் தே ஸ்டிமுலேட்டட், தே ஸ்டார்டட் திஸ் டூரிசம். ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தே கிக்ஸ் ஆஃப் தேர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அகெயின் தே ஹவ் ஸ்டார்டட் திஸ் திங்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம கற்றுக்கணும். இப்போ எப்படி ஸ்ரீலங்காவில் இந்த மாதிரி யூ ஹாவ் டு அனலைஸ் மோர் அண்ட் மோர், யூ ஹாவ் டு டாக் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய தெரிஞ்சவங்க கிட்ட நிறைய விஷயங்களை படிங்க. டீ கடையில் நம்ம டீ குடிக்க போனால் கூட இப்போ எனக்கு தெரியல இப்போ அரசியல் பேசுவாங்களா இப்போ நியூஸ் பற்றி பேசுகிறாங்கன்னு தெரியல. பட் அப்போல்லாம் வந்து தே யூஸ்ட் டு டாக். டீ கடையில் உட்காந்துருக்கவங்களுக்கு பயங்கர அறிவு இருக்கும், தே ஆர் வெரி நாலேஜபிள் பர்சன். பிகாஸ் தே நோ ஆல் த இந்தியா நியூஸ், தமிழ்நாடு நியூஸ், டிஸ்ட்ரிக்ட் நியூஸ், ஸ்டேட் நியூஸ்னு எல்லா கதையும் பேசுவாங்க. ஆனால் இப்போ இருக்கவங்க நவ் வி ஆர் ஜஸ்ட் ஆர்டரிங், ஒரு 2 பப்ஸ் கொடுங்க, 2 சால்ட் பிஸ்கெட் கொடுங்கன்னு தொட்டுட்டு நம்ம 4 வீடியோ 4 ரீல்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் யூ ஹாவ் டு பி அ நாலேஜபிள் பர்சன், யூ ஹாவ் டு சர்ச் சம் நியூஸ். நம்மளே வந்து என்ன பண்ணணும், அறிவில் வந்து நம்ம வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். வி ஷுட் நாட் ஸ்டாப் அவர் க்ரோத், வி ஹாவ் டு லேர்ன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், துபாய் லான்ச்சஸ் AI powered passenger corridor to replace the immigration counters அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது துபாய் கோயிங் டு லான்ச் வாட் தேர் கோயிங் டு லான்ச் அப்படின்னா தேர் கோயிங் டு லான்ச் AI ஃபார்வர்டட். ஏஐன் போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் DXP இஸ் ஆல்ரெடி ரெனோவ்ட் ஃபார் த வேர்ல்ட்ஸ் பிஸியஸ்ட் ஹப்.
துபாயில இருக்கக்கூடிய ஏர்போர்ட் வந்து என்னன்னா இட்ஸ் வேர்ல்டோட பயங்கர பிஸியஸ்டான ஒரு ஏர்போர்ட். பார்க்கவே எப்படி இருக்குன்னா பயங்கர எக்ஸ்பென்சிவா இருக்கும் அந்த ஏர்போர்ட். பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே பயங்கரமான ஒரு மல்டிநேஷனல் ஏர்போர்ட்ல அது. ஸோ இட் லுக்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவான ஒரு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இட்ஸ் பிஸியஸ்ட் ஹப் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த இடத்துல இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஏஐ வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி அந்த பயோமெட்ரிக்ஸ்லாம் வந்து ஏஐ யூஸ் பண்ணி தே கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்ட்டு தே ஹவ் கிவன் திஸ் நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் இங்கன்னா துபாய் லான்ச்சஸ் ஒன் ஃப்ரீ ஜோன் பாஸ்போர்ட் டு ஸ்ட்ரீம்லைன் பிஸ்னஸ் லைசன்சிங் அண்ட் அட்ராக்ட் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட். அதாவது இவங்க என்ன பண்ண போறாங்கன்னா ஃபார் அட்ராக்டிங் த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தே ஆர் பிளானிங் டு கிரியேட் அ ஸ்ட்ரீம்லைன் பிஸ்னஸ் லைசன்ஸ். அதாவது பிஸ்னஸ் பர்சன் பயங்கர பிஸ்னஸ் பண்ணுறாங்களா நல்ல பிஸ்னஸ் பர்சன்ஸ்க்காக செப்பரேட்டான ஒரு லைசன்ஸ் கொடுத்தாங்கன்னா நம்ம இப்போ எப்படி ஒரு பஸ்ஸில் போனால் கூட ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் அந்த மாதிரி ட்ரெயினில் போனால் கூட வில் பி மார்க்கிங் அந்த மாதிரி ஃப்ளைட் இதை கோயிங் டு மேக் செப்பரேட் லைசன்ஸ். யாருக்குன்னா இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக செப்பரேட் லைசன்ஸ். ஸோ இது மூலமா என்ன ஆகும்னா தட் வுட் பி அட்ராக்ட் தேர் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாக அட்ராக்ட் ஆகும். இந்த ஐடியா யார் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா திஸ் ஐடியா வாஸ் கிரியேட்டட் பை துபாய். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ட்ரம்ப் அப்பாயிண்ட்ஸ் செர்கியோ காட் அஸ் அ யூஎஸ் அம்பாசிடர் டு இந்தியா அண்ட் ஸ்பெஷல் என்வாய் ஃபார் சவுத் சென்ட்ரல் ஏஷியா. அதாவது ட்ரம்ப் வந்து ஒரு அம்பாசிடர் தூதர். யார் அம்பாசிடர்னா தூதர். அதாவது ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டை வந்து பிரதிபலிக்கிறவர். ஓகேவா, பிரதிநிதி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பிரதிபலிக்கிறவர் வந்து ட்ரம்ப் வந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காரு. அவர் பேர் என்னன்னா செர்ஜியோ காட் அஸ் அ யூஎஸ் அம்பாசிடர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 மினிட்ஸ். ஓகே. ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா we are going to see this தமிழ்நாடு ஸ்டேட் நியூஸ். இதில் வந்து ஸ்டாட்யூட் ஆஃப் சோலா கிங்ஸ் what they are telling is சோலா கிங்ஸ் பற்றி the prime minister has addressed the ஆதி திருவாதிரை ஃபெஸ்டிவலில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிளில் வந்து தமிழ்நாடு இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் என்ன இருக்குன்னா இந்த டெம்பிள் இருக்குது, கங்கை கொண்ட சோழபுரம் டெம்பிள். நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல பிரைம் மினிஸ்டர் ஹஸ் விசிட்டட் டெம்பிள், தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டார்னா மெயின் கேட் வழியாக வந்திருக்க மாட்டார். சம் ஏதோ ஒரு விஷயம் மாதிரி சொல்லியிருப்பாங்க. மெயின் கேட்டில் வந்தவங்க யாரும் வந்து அவங்களுடைய பதவியில் வந்து ஸ்டாண்டர்டாக இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அவர் வந்து பின்வாசல் வழியாக வந்திருப்பார். ஸோ தலைவர்கள் வந்து பின்வாசல் வழியாக வரணுன்ற மாதிரி ஆல்ரெடி இது வந்து கலைஞரும் அப்படிதான் ஃபாலோ பண்ணியிருப்பாரு. அந்த மாதிரி இப்போ என்னன்னா நம்மளோட நரேந்திர மோடியும் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ ஹி கேம் டு திஸ் பிளேஸ். அது வந்து ஒரு நியூஸாக இருக்கு. அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா இது இந்த கொமமரேட்டிவ் காயின் ஹானரிங் ராஜேந்திர சோழா அண்ட் எப்போ வந்து அதை இது பண்ணியிருப்பாங்கன்னா இந்த இயர் ஆஃப் 1014 to 1044 CE. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஹாஸ் ரிலீஸ்டு. பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன பண்ணுறேன்னா ஹீ இஸ் ரிலீசிங் ஒன் காயின். அந்த காயினில் என்ன இருக்குன்னா டு கொமமரேட் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் ராஜேந்திர சோழா அப்படின்ற ஒரு காயின், பழமையான ஒரு காயினை வந்து பிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹீ இஸ் ரிலீசிங் த காயின். இந்த பழமையான காயினோட பீரியட், அதாவது காலம் எப்பன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீரியட் ஆஃப் 1014 1044 டைம்ல வந்து அந்த கிங் ராஜேந்திர சோழா வந்து ரூல் பண்ணியிருப்பார். ஓகேவா. ஸோ அந்த காயினை வந்து இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான் நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிடிஎஸ். ஸோ பிடிஎஸ் அப்படின்னா என்ன? பொது விநியோக முறையை விரிவுபடுத்துது. பிடிஎஸ்னு ஒரு ரேஷன் கடைங்கள தான் பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்றதான் பிடிஎஸ். ஓகே, உடனே பிடிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு யோசிக்கிறேன். பிடிஎஸ் வந்து ரேஷன் கடையில் தான் பிடிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ரேஷன் ஷாப்ஸ். பிடிஎஸ் அப்படின்னா தட் இஸ் ரேஷன் கடையில் தான் சொல்கிறதா பிடிஎஸ். ஸோ ரேஷன் ஷாப்ஸ் இன் 4 years. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட 2394 ரேஷன் ஷாப்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தே ஆல்சோ கிவ் இன்க்ளூடிங் 789 பெர்மனன்ட் திங் அண்ட் டெம்பரரி அவுட்லெட்ஸும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தே ஹவ் கிவன் சம்திங். அது மட்டும் இல்லாமல் தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் ஆஃப்டர் சைக்ளோன் பெண்கள் அப்படின்ற சைக்ளோனுக்கு அதாவது நவம்பர் 2024 ட்ரை ரேஷன்ஸ் வேர் ஆல்சோ ப்ரொவைட். ட்ரை ரேஷன்ஸ் போது இந்த அரிசி பருப்பு இதெல்லாம் வந்து ட்ரை ரேஷன்ஸ். ஸோ ஆயில் இதெல்லாம் வந்து ட்ரை ரேஷன்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஹவ் ப்ரொவைடட் டு பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டூரிங் திஸ் டைம் ஆஃப் பெங்கல்
புயல் டைமில் வந்து 2024 they have given this thing அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா ஐஐஎம் T to provide a training officials and elected representative of rural development. அதாவது ஐஐடிஎம் அப்படின் போது இந்தியன் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் திருச்சி. இந்தியன் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட் திருச்சி they have started ஒரு ப்ரோக்ராம் வந்து they are started. What ப்ரோக்ராம்னா to give a training for the officers for what purpose-னா அது வந்து எப்படி இருக்கும்னா elected representative of rural development-க்காக they are going to give a official training. So official training to select the peoples, to select the representative. இது யார் கண்டக்ட் பண்ண போறாங்கன்னா அந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் மேனேஜ்மெண்ட். அவங்க எங்க இருக்காங்கன்னா திருச்சி. ஸோ திருச்சியில் இருக்கவங்க இதை வந்து கண்டக்ட் பண்ண போறாங்கன்னு சொல்லி they have given. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா 3000 hectares ஃபார் மேங்க்ரூவ் ரீஸ்டோரேஷன். மேங்க்ரூவ் ரீஸ்டோரேஷனுக்காக கிட்டத்தட்ட 3000 ஏக்கர் வந்து என்ன பண்றாங்கன்னா தே ஹாவ் ரீஸ்டோர் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆர் கோயிங் டு மேக் அ லேண்ட் ஃபார் க்ரோயிங் வாட்னா திஸ் ரீஸ்டோரேஷன் பர்பஸ் ஆஃப் மேங்க்ரூவ்ஸ்க்காக தே ஹாவ் கிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நியூஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரீன் முனிசிபல் பாண்ட் சென்னை. ஃபர்ஸ்ட் கிரீன் முனிசிபல் நம்ம நிறைய பார்த்துருப்போம். எக்கனாமிலாம் நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி கிரீன் முனிசிபல் பாண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இது யார் வந்து ஃபர்ஸ்ட் டைம் யார் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் பண்ண போகிறாங்கன்னா சென்னை இஸ் கோயிங் டு டூ திஸ் கிரீன் முனிசிபல் பாண்ட். திஸ் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கவுன்சில் யார் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஜிசிசி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் ஹேஸ் பாஸ்ட் எ ரெசல்யூஷன் டு ரைஸ் எவ்வளோ அமௌண்ட் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா for rupees 205.64 crores 205.64 crores வந்து கேட்டிருக்காங்க. for why-னா it was by issuing its first green municipal bond. எதுக்காக இந்த green municipal bond எதுக்காகனா for the purpose of environment friendly இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மாதிரி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல வந்து எப்படி டீக்ரேட் பண்ணலாம், வேஸ்ட்டை வந்து எப்படி சீக்கிரமாக டீக்ரேட் பண்ணலாம், அது எப்படி நம்ம ரீசைக்கிள் பண்ணலாம். என்விரான்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 விஷயம் தான் தேவை. ரீசைக்கிள், ரீயூஸு, அப்புறம் வந்து அந்த கன்சப்ஷனை வந்து என்னது சொல்லுங்க, ரெடியூஸ். கரெக்ட். கன்சப்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ஸோ திஸ் 3 திங்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் வாட் அப்படின்னா ஃபார் திஸ் டெவலப்பிங் என்விரான்மெண்ட் பர்பஸ்க்காக திஸ் 3 R's ஆர் வெரி வெரி டெவலப்மெண்ட். அந்த மாதிரி தே ஆர் கோயிங் டு மேக் இந்த ஃபண்ட் எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னா டு பில்ட் அ என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். யார் இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போகிறாங்கன்னா சென்னை தான் பண்ண போகிறாங்க. ஹவு மச் அமௌண்ட் தே ஹாவ் ஆஸ்க்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 205.64 crores rupees வந்து they have asked for this initiative. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும், அந்த இங்கே தமிழில் அழகாக கொடுத்துருக்காங்க முதல் பசுமை நகராட்சி பத்திரம். ஸோ அந்த நகராட்சி பத்திரத்துக்காக they have providing this news அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா தமிழ்நாடு's engine of progress education for all. அதாவது there are many reasons for தமிழ்நாடு's tremendous economic growth. என்ன சொல்றாங்க, நிறைய ரீசன் இருக்கு. தமிழ்நாடோட எக்கனாமிக் க்ரோத்ல நிறைய ரீசன்ஸ் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃபார் த சோஷியல் ப்ரோக்ரஸ். சோஷியல் அப்படின்னாலே சொசைட்டியல் டெவலப்மெண்ட். ஃபேமிலி இஸ் ஆல்சோ சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். காலேஜ், ஸ்கூல்ஸ் இது எல்லாமே வந்து சோஷியல் இன்ஸ்டிடியூஷன். அப்போ சோஷியல் அப்படின்னாலே சொசைட்டியை பற்றி படிக்கிறது தான் சோஷியல். இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாடு வந்து நிறைய வகையில் வந்து தே ஹாவ் டெவலப்ட் இன் மெனி வேஸ் அண்ட் தே ஹாவ் ப்ரொடியூஸ்ட் மெனி வேஸ். It is in a social justice of our ideology. Education is a most effective instrument. நம்ம வந்து பார்த்துருப்போம், நிறைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். தட் DMK have conducted some, அதாவது CM சார் have conducted some certain things for the students. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பாராட்டு விழா நடத்தி தமிழ்நாடு have developed this that. அதை பற்றி தான் இந்த நியூஸ். ஓகே, அதை பற்றி தான் இந்த நியூஸ். அண்ட் நெக்ஸ்ட் மணிமாறன் லிவிங் லெகசி ஆஃப் தமிழ் பாம் லீஃப் manuscripts. அதாவது the Prime Minister praised the work of மணிமாறன் அண்ட் a resident of தஞ்சாவூர். அதாவது மணிமாறன் ஒருத்தர் இருக்கார். இவர் ரெசிடென்ட் அப்படின்னா என்னன்னா ரெசிடென்ட் ஆஃப் தஞ்சாவூர் சேர்ந்தவர். அவர் என்ன பண்றாருன்னா அவரோட எஃபர்ட்ஸ் என்ன எஃபர்ட்ஸ் பண்ணியிருக்காருன்னா he was efforts in preserving the teaching of the ancient art of reading Tamil form.
அதை வந்து தமிழ் அந்த தமிழர்கள் வந்து அந்த காலத்துல இந்த பனை ஓலையில தான் படிச்சிருப்பாங்க. லைக் ஔவையார்லாம் வந்து பனை ஓலையில தான் ஆத்திச்சூடி எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி இங்க ஒருத்தர் இந்த இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த 21st செஞ்சுரியில கூட மணிமாறன் அப்படின்ற ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, he have preserved all those அந்த பனை ஓலை, இந்த பாம் லீஃப் ஸ்ட்ரக்சர், அந்த பாம் லீஃப் ரீடிங் மெத்தட்ஸை வந்து இவர் ப்ரிசர்வ் பண்ணி ஹோல்ட் ஆன் பண்ணியிருக்காரு. அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அந்த மணிமாறனை என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹி வாஸ் a தமிழ் பண்டிட். அவர் யாருன்னா தமிழ் பண்டிட்டா இருக்காரு. ஆஃப் த சரஸ்வதி மகா லைப்ரரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹி ஹாஸ் பப்ளிஷ்டு கிட்டத்தட்ட 20 books written by him. மணிமாறன் வந்து கிட்டத்தட்ட 20 புக்கு வந்து எழுதி அவர் பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. அண்ட் நவ் ஹி இஸ் ப்ரிசர்விங் திஸ் பாம் லீஃப் ரீடிங் மெத்தட். அண்ட் திஸ் வாஸ் பிரைஸ்டு பை ஹூம் அப்படின்னா, திஸ் வாஸ் பிரைஸ்டு பை அவர் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, மினி டைடல் பார்க் இன் திருவண்ணாமலை. டைடல் பார்க் என்ன பண்ணுவாங்க, மினி டைடல் பார்க். ஸோ டைடல் பார்க் வி ஹாவ் இன் சென்னை. ஸோ தேர் கோயிங் டு ஃபார்முலேட் மினி டைடல் பார்க் இன் வேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் திருவண்ணாமலையில் தேர் கோயிங் டு ஃபார்முலேட்டட். ஸோ அதுக்கான சில ப்ரொசீஜர்ஸ், அதுக்கான சில அமௌண்ட்ஸ் வந்து எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ரிக்குவயர்மெண்ட் வேணும்னு சொல்லி தே ஹாவ் ஆஸ்க்ன்றது தான் இந்த நியூஸில் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இதில் வந்து நலம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம். ஸோ நலம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம் போது என்னன்னா, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்.கே. ஸ்டாலின் என்ன பண்ணுறாருன்னா, மெடிக்கல் கேம்ப்ஸ்லாம் வந்து எல்லா பிளேஸ்க்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, தே ஸ்டார்டட் டு டூ என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லா ரூரல் ஏரியாஸ் கூடமே என்ன பண்ணுறாங்கன்னா, மெடிக்கல் கேம்ப்ஸ் வச்சு இந்த ஃபஸ்ட்டு அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு என்ன சொல்ல, முக்கியமான தேவைப்பட்ட டெஸ்ட்லாம் வந்து எடுத்து பீப்புளுக்கு வந்து ஃபஸ்ட்டே வந்து உங்களுக்கு இது இருக்குது அப்படின்ற மாதிரி ப்ரிவென்ஷனுக்காக தே ஆர் கோயிங் டு மெயின்டைன் மெனி மெடிக்கல் கேம்ப்ஸ் இந்த ரூரல் ஏரியாலும் சரி, இந்த அர்பன் ஏரியாலையும். அதுக்கு தான் ஒரு திட்டம். அந்த திட்டம் பேர் என்ன, நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு அவர் பேரை வச்சு, நம்மளோட சிஎம் சாரோட பேரை வச்சு அந்த திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. தட் ஸ்கீம் வாஸ் ஸ்டார்டட். தட் கேம்ப்ஸ் எத்தனை டிஸ்ட்ரிக்ட் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அக்ராஸ் 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ், கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இந்த ஸ்கீம்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. He also organized a நலம் காக்கும் ஸ்டாலின் ஸ்கீம். He unveiled this at an inaugural event organized by the health department at the செயின்ட் பீட்டோ ஆங்கிலோ இந்தியன், அதாவது ஒரு ஸ்கூல் சாந்தோம் அப்படின்ற இடத்துல, சாந்தோம் சென்னையில் வந்து இந்த இனாகிரேஷன் ஃபங்க்ஷனை ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 38 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, they are utilizing this scheme properly அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் இனிஷியேட்டிவ். School of Semiconductor Initiative. The School of Semiconductor Initiative of Tamil Nadu has launched a partnership with IIT Madras. Semiconductors. What are semiconductors? What is the use of semiconductors? Any of them? Conductor na enna? Semiconductor na enna? Okay. Conductor. Any example? ஓகே, அந்த மாதிரி செமிகண்டக்டர்னா அதான், தட் டஸ் நாட் கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி, பார்ஷியலி கனெக்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா தட் டஸ் நாட் கனெக்ட் எலக்ட்ரிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் செமிகண்டக்டர் வந்து வுட்டு சொல்லுவாங்க, கண்டக்டர் போது நீங்கள் இந்த மாதிரி அயன் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வாட் தேர் கோயிங் டு ஸ்டார்ட் அப்படின்னா, ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் இனிஷியேட்டிவ். இது நம்ம யாரு கூட பார்ட்னர் பண்ண போகிறோம் அப்படின்னா, தேர் கோயிங் டு ஜாயின் தேர் ஹேண்ட்ஸ் வித் ஐஐடி மெட்ராஸ். ஐஐடி மெட்ராஸோட ஜாயின் பண்ணிட்டு திஸ் எய்ம் இஸ் டு பில்ட் அ ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ், திறமை நல்ல ஒரு ஸ்கில்ஃபுல்லான ஒர்க் மெம்பர்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் ஃபார் அ செமிகண்டக்டர் செக்டார் அண்ட் பூஸ்ட் த ரிசர்ச் அண்ட் ஸ்டார்ட் அப்னால சில இண்டஸ்ட்ரீஸ் சில விஷயங்கள் வந்து தேர் கோயிங் டு ஸ்டார்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பர்பஸ்க்காக எவ்வளோ இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் கோயிங் டு ஸ்டார்ட் ஃபார் ₹100 crore. 100 crore வந்து என்ன பண்ண போகிறாங்க, 100 கோடி வந்து இதுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்காக, இந்த மிஷன் சப்போர்ட் பண்ணுறதுக்காக they have published this அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இனிஷியேட்டிவ் பேர் தான் ஸ்கூல் ஆஃப் செமிகண்டக்டர் இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, வேர்களை தேடி திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சீஃப் மினிஸ்டர் ஹேஸ் ஃபிளாக்ட் ஆஃப் 4th phase ஆஃப் வேர்களை தேடி கல்ச்சுரல் டூர். அதாவது வேர்களை தேடி அப்படின்னா கல்ச்சுரல் டூர்னா இப்போ எப்படி சொல்ல, சில விஷயத்துக்கு சில இடம் தான் வந்து ஜிஐ பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனி பிளேஸ், இப்போ ஊட்டின் போது அந்த ஃப்ளவர் எக்ஸிபிஷன் மாதிரி தெல் பி டூயிங்ல, அது வந்து அதோட ஒரிஜின். அந்த மாதிரி அந்த ஃபவுண்டேஷனான ஒரு பிளேஸ்,
சொல்ற மாதிரி இந்தியா ஹாவ் லான்ச்டு தமிழ் கல்ச்சுரல் ஈவெண்ட் இன் சிங்கப்பூர். டயாஸ்போரா அப்படின்னா என்னன்னா நட்பு ரீதியா இருக்கக்கூடிய அம்பாசிடர், அதாவது தூதரகம் டயாஸ்போரா. ஸோ டயாஸ்போரான் போது என்னன்னா, நான் வந்து இப்போ இந்தியா, ஐ மீன் நான் வந்து தமிழ்நாடும் போது என்னோட அப்பா அம்மா வந்து சிங்கப்பூர் சேர்ந்தவங்க. அந்த மாதிரி ஐ ஹாவ் அ மிக்ஸ்டு கல்ச்சர். ஸோ என் அப்பா வந்து சிங்கப்பூரா இருப்பாங்க, அம்மா வந்து தமிழ்நாடா இருப்பாங்க. ஸோ தட் அப்போ அவங்களுக்கு பிறந்த நான் என்னன்னா ஐ வில் பி கால்ட் அஸ் டயாஸ்போரா. அப்போ நான் என்னன்னா ஐ வில் பி ரெப்ரசென்டிங் சிங்கப்பூர் அண்ட் ஐ ஆல்சோ பி ரெப்ரசென்டிங் தமிழ்நாடு. அதனால ஐ வில் பி கால்ட் அஸ் டயாஸ்போரா. அந்த மாதிரி டயாஸ்போரா தமிழ் யூத் ஆர் செலக்டட் ஆனுவலி. ஸோ ஆனுவலாக அந்த மாதிரி டயாஸ்போராஸை செலக்ட் பண்ணி தே வில் பி சென்டிங் டு த அதர் கண்ட்ரீஸ். நம்ம இந்தியா இப்போ எப்படி சொல்கிறாங்க, கொரியனில் வந்து நம்மளுடைய இந்தியன் வேர்ட்ஸ் ஆர் யூஸ்டு, பா மா அப்படி அந்த மாதிரி சில நம்ம எப்படி அப்பா அம்மான்னு சொல்கிறோம்ல, இட்ஸ் ஜஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ கொரியன் ட்ராமாஸில் கூட தெல் பி டெல்லிங் திஸ் திங்ஸ். ஸோ கொரியன்ஸில் வந்து சில வார்த்தைகள் வந்து நம்ம இந்தியாவோட வேர்கள்னா தட் தட் ஹேஸ் அ ரூட் இந்த வாட் அஸ் தமிழன்ஸ் ஹேவ் அப்படின்றதுக்காக இதை தேடுறதுக்காகவே ஒரு தனி இனிஷியேட்டிவ். இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் தமிழன்ஸோட இது வந்து ரூட் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, யூ கோ அண்ட் சர்ச் ஃபார் தோஸ் அப்படின்ற மாதிரி டயாஸ்போராஸை செலக்ட் பண்ணி ஆனுவலாக தேர் சென்டிங் ஃபார் அ டூர். இயர்லி தேர் பி சென்டிங் அ டூர். அவங்க வந்து கிட்ட என்னன்னு சொல்லலாம், திஸ் இயர் எத்தனை டயாஸ்போரா செலக்ட் ஆயிருக்காங்கன்னா 99 டயாஸ்போரா தமிழ் யூத் ஃப்ரம் 14 கண்ட்ரீஸ் வந்து செலக்ட் பண்ணி தேர் கோயிங் டு மேக் அ ரிசர்ச் ஓர் வாட் ஹட் ஹேப்பன், என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு ரிசர்ச் கொடுக்கறதுக்காக வேர்களை தேடி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து ஸ்டாலின் சார் ஹாவ் இம்ப்ளிமெண்டட். அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்னன்னா ஐபிஆர் அப்படிங்கும்போது என்னன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்ன்னு போது பார்த்தீங்கன்னா வில் பி சீயிங் பேட்டன்ட். பேட்டன்ட்னா என்ன, பேட்டன்ட் ஃபார் 10 years அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சொல்லுவாங்க. பேட்டன்ட் இருக்கும், அப்புறம் வந்து ஒரு பேட்டன்ட் வந்து ஒரு 10 yearsக்கு மேலே அது வந்து யூஸ் பண்ண முடியாது, யூ ஹாவ் டு ரெனோவேட் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இளையராஜா தான் இசையமைப்பாளர் இளையராஜா இருக்கார்ல, ஹில் பி மேக்கிங் இஸ் பேட்டன்ட். என்னோட வாய்ஸ், என்னோட சாங் நீங்கள் எப்படி வந்து பேட்டன்ட் ரைட்ஸ் இதெல்லாமே எதில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஆர் தான் வரும். இந்த ஐபிஆர் என்ன சொல்கிறாங்கன்னா 836 ஐபிஆர் ரைட்ஸ் ஹவ் அப்ளிகேஷன். ஸோ சில ஆக்ட்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 7 பேட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொன்ன மாதிரி பேட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர். இந்த சென்டர் ஹாவ் அட்டாச்டு டு அ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் இன் த ஸ்டேட் வேர் ரெகக்னைஸ்டு பை த தமிழ்நாடு ஸ்டேட் கார்பரேஷன். ஸோ சில காலேஜஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஹாவ் கோயிங் டு மேக் அ கனெக்டட் வித் திஸ் 7 பேட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர்ஸோட கனெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தே ஹாவ் கிவன் திஸ் இனிஷியேட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்னென்னா பிரெயின் டெட் ஆர்கன் டோனார்ஸ். பிரெயின் டெட் ஆர்கன் டோனார்ஸ் அப்படின்னா மூளைச்சாவு அடைந்தவர்களை உறுப்பு தானம் செய்பவர்கள். அந்த மாதிரி தட் தே ஹாவ் கிவன் சம் இனிஷியேட்டிவ். என்ன இனிஷியேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்டேட் ஹானர்ஸ் ஃபார், அதாவது தமிழ்நாடு ஸ்டேட் வந்து பாராட்டுறாங்க, தேர் ஹானரிங் த பீப்புள். பிரெயின் டெட் ஆன உடனே தே கேன் டொனேட் organs to the people who is in need. அவங்களுக்கு என்ன பண்ணாலும் they can donate. அந்த மாதிரி டொனேட் பண்ணும்போது they are telling this the Tamil Nadu honors the brain dead organ donors impacted the transplant program. ஸோ ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோக்ராமே வந்து என்ன பண்ணாங்கன்னா இனிஷியேட் பண்ணி they have been started அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் ஹேட் செட் திஸ். தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் சொல்லலைங்க, இதை யாரும் சொல்லியிருக்காங்க, திஸ் யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரும் சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஸோ நம்ம கிடையாது, ஸோ அந்த மாதிரி தானங்கள் வந்து பண்ணுறது வந்து தே ஹவ் பீன் யூட்டிலைஸ்ட். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இதை டெல்லிங். அண்ட் நெக்ஸ்ட் இதில் என்னென்னா 1303 நீல்கிரி டார்ஸ். வாட் இஸ் திஸ் நீல்கிரி டார்ஸ் மீன்ஸ்? நீல்கிரி தார்னா என்ன? ஆடுங்க. ஆமா, அது வந்து ஸ்டேட் அனிமலுங்க, ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடுங்க, ஸ்டேட் அனிமல் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ திஸ் இது என்ன சொல்கிறாங்கன்னா இதோட க்ரோத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இது வந்து என்னன்னு சொல்ல, இட் ஷுட் நாட் பிகம்னா இன்வேசிவ் ஸ்பீஷியஸாக இருக்கக்கூடாது. நம்மளோட ஸ்டேட் அனிமலை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா வி ஹாவ் டு இனிஷியேட். இது பயங்கர, அதோட கொம்பு பார்த்தீங்கன்னா பயங்கர நீட்டாக இருக்கும். தட் ஹாஸ் அ ஷார்ப் ஐஸ், நல்ல ஷார்ப் ஐஸு. அது மட்டும் இல்லாமல் இது வந்து என்ன சொல்ல, அந்த மலை இடத்துல வந்து நல்ல வேகமாக ஏறுறது, தட் ஹாஸ் அ ஃபாஸ்ட் மூவிங் ஸ்கில்லாம் வந்து அதில் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு ஹேஸ் ரெக்கார்டட் அண்ட் எஸ்டிமேட்டட் ஆஃப் 1303 நீல்கிரி தார் in a second annual synchronized population survey.
ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒரு பாப்புலேஷன் சர்வே வந்து எடுத்திருக்காங்க. அந்த சர்வே பேர் என்னன்னா ஆனுவல் சிங்க்ரனைஸ்ட் பாப்புலேஷன் சர்வே. இதில் வி ஹவ் அச்சீவ்ட் அவர் இந்த growth வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன நியூஸ்னா, யூ கோயிங் டு சி வாட் இஸ் திஸ் நீலகிரி தார் அண்ட் அதோட ஃபீச்சர்ஸ்லாம் என்னன்னு சும்மா பாருங்க. வேர் தட் இஸ் லிவ், அதோட என்ன சொல்ல, அதோட ஹைட் எவ்வளோ, அந்த மாதிரி. அது மட்டும் இல்லாமல் அதோட கெஸ்டேஷன் பீரியட்லாம் என்னன்ற மாதிரி யூ ஹாவ் டு சர்ச் இட் அவுட். அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth. தமிழ்நாடு ரெக்கார்ட்ஸ் டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth இன் ரியல் டேர்ம்ஸ். அது வந்து டபுள் டிஜிட் எக்கனாமிக் growth, இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சி தமிழ்ல. ஸோ வி நோ டபுள் எக்கனாமிக். யூ கோயிங் டு சி வாட் இஸ் டபுள் எக்கனாமி அப்படின்னு தான் நீங்கள் போய் பார்க்க போறீங்க. வாட் இஸ் டபுள் எக்கனாமி அண்ட் வை தட் தமிழ்நாடு ஹேஸ் ஸ்பெசிஃபிக்லி மென்ஷனிங் இன் நியூஸ் அப்படின்ட்டு யூ ஆர் கோயிங் டு சர்ச். இது என்ன சொல்றாங்கன்னா, இட் வாஸ் அக்கார்டிங் டு த ரிவைஸ்டு த எஸ்டிமேட்ஸ் ஆஃப் த யூனியன் மினிஸ்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ரோக்ராம்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் திஸ். நீங்க ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் படிக்கிறதுக்கு முன்னாடி யூ ஹாவ் டு நோ வாட் இஸ் டபுள் எக்கனாமி. எக்கனாமின்னா என்னன்னு தெரியும் நம்மளுக்கு. டபுள் எக்கனாமினா என்ன? எனி ஒன் ஹாவ் ஐடியா? யூ ஆர் கோயிங் டு சி வாட் இஸ் டபுள் எக்கனாமி அப்படின்னு தான் நீங்க பார்க்க போறீங்க. அண்ட் நெக்ஸ்ட், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஸோ சிஎம் சார் ஹாவ் அனௌன்ஸ்ட் அ நியூ ஸ்கீம். என்ன ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா had dismissed a plea against a naming of தமிழ்நாடு கவர்மெண்ட் அவுட்ரீச் ப்ரோக்ராம் உங்களுடன் ஸ்டாலின். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு அரசின் மக்கள் தொடர்பு திட்டத்திற்கு உங்களுடன் ஸ்கீம் என்று பெயரிட்டப்பட்ட பட்டத்திற்கு எதிரான மனுவை இந்திய உச்ச நீதிமன்றம் அன்று தள்ளுபடி செய்தது. ஸோ தே ஹாவ் பீன் இந்த மாதிரி வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தே ஹாவ் மேட் அ சர்டைன் டிஸ்மிசல் ப்ளீ. இந்த மாதிரி எல்லாம் வைக்காதீங்க, அவங்களுடன் இந்த மாதிரி பேர்லாம் வச்சு மென்ஷன் பண்ணாதீங்க. ஸோ தே ஹாவ் டிஸ்மிஸ்டு ப்ளீ. இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 2025. எந்த கோர்ட்லலாம்? சுப்ரீம் கோர்ட்டில் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த அபெக்ஸ் கோர்ட். அபெக்ஸ் கோர்ட் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ், அதை தான் அபெக்ஸ் கோர்ட் ஆர் அடிஷனல் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் Apex Court termed the plea as a misconceived and abuse of law. அபெக்ஸ் கோர்ட்ல என்ன பண்றாங்கன்னா, இது மாதிரி நீங்க டிஸ்மிஸ் பண்ணது வந்து எப்படி இருக்குன்னா, அது வந்து என்ன சொல்ல, ஒரு மிஸ்கன்சீவ்டாகவும் ஒரு அபியூஸ் ஆஃப் லா, ஒரு சட்டத்தையே வந்து ஒரு அபியூஸ் பண்ற மாதிரி, உங்களுடைய பவரை வச்சு நீங்க சட்டத்தையே அபியூஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த ப்ளீயை வந்து என்ன ப்ளீனா என்னன்னா, ஒரு என்ன சொல்ல, ஒரு அக்ரிமெண்ட் இல்ல ஒரு 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 சென்டென்ஸ், அதுதான் வந்து ப்ளீன்னு சொல்லுவாங்க. ஐ ப்ளீ மை லார்ட் அப்படின் போது நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றேன், அந்த மாதிரி சின்ன ஸ்டேட்மெண்ட் ஒரு சென்டென்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ தட் ப்ளீ வாஸ், அந்த ப்ளீயை நம்ம என்னன்னு சொல்றாங்கன்னா, த டெல்லிங் தட் இஸ் அபியூஸ் ஆஃப் லா. அது மட்டும் இல்லாமல் பெனால்டி ஆஃப் 10 lakh வாஸ் ஆல்சோ இம்போஸ்டு. யாருன்னா அந்த சொன்ன அந்த அபெக்ஸ் கோர்ட்லேருந்து ஒருத்தர் பேசியிருக்காருன்னு சொல்லி அவர் மேலே சண்முகம் அப்படின்ற ஒருத்தர் மேல இந்த 10 லட்சம் ரூபாய் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பெனால்ட்டியுமே போட்டுட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட், சோஷியல் டிவைட் இன் மெட்ராஸ் பயால் ஸ்கூல்ஸ் அப்படின்றாங்க. திஸ் எஜுகேஷனல் சென்சஸ் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்ஷியல் has highlighted a sharp caste and class divisions in பயால் ஸ்கூல். பயால் ஸ்கூல்ஸ் அப்படின்னு ஒரு ஸ்கூல்ல என்ன பண்றாங்கன்னா, கேஸ்ட் அப்புறம் வந்து இந்த கேஸ்ட் பேஸ்டு அண்ட் கிளாஸ் பேஸ்ட் டிவிஷன். கேஸ்ட் வேற, கிளாஸ் வேற, ஓகேவா? கேஸ்ட் பேஸ் அண்ட் கிளாஸ் டிவிஷன்ஸ் மூலமா தே ஆர் மேக்கிங் சம் என்ன சொல்ல, சம் டிவிஷன்ஸ்லாம் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தே ஹவ் கிவன் சம்திங். ஸோ அந்த விஷயத்துல என்னென்ன நடந்திருக்கு பாருங்க. அப்பர் கேஸ்ட் சில்ட்ரன் ஹேட் எலாபரேட் அட்மிஷன் இன் ரிச்சுவல்ஸ். அதாவது அப்பர் கேஸ்ட் சில்ட்ரன்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பூஜை இதுலலாம் வந்து அப்பர் கேஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸை வந்து அந்த இடத்துலேயே ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்திருக்கு. ஸோ அதை வந்து மெயின்டைன் பண்ணி சொல்கிறதுக்காக தான் இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்துருக்காங்க. அண்ட் புவர் சில்ட்ரன்ஸ் ஹேட் நோ என்ட்ரி. ஸோ புவர் சில்ட்ரன்ஸ்க்கு வந்து என்ன பண்ண மாட்டாங்கன்னா, தே வில் நாட் அலோவ் டு டூ திஸ் ரிச்சுவல்ஸ். ஸோ அந்த மாதிரி இந்த 21st century they are doing this discriminations. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா, நியூ ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி. வாட் இஸ் திஸ் நியூ ஸ்கூல் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு ஹேஸ் ரிலீஸ்ட் தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி. எப்பன்னா ஆகஸ்ட் 2025ல திஸ் பாலிசி ஹேட் ரிலீஸ்டு. இந்த பாலிசி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் கோயிங் டு ரென்ஃபோர்ஸ் அப்படின்னா தேர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட். வாட் தேர் கோயிங் டு இம்ப்ளிமெண்ட் அப்படின்னா, 2 language ஃபார்முலா. இந்த 2 language ஃபார்முலாவில் என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறோன்னா, ஒன் இஸ் தமிழ் அண்ட் அனதர் ஒன் இஸ் இங்கிலீஷ். ஸோ திஸ் 2 language we are going to use in all the schools. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லுவோம், கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து they will be teaching only
தமிழ். ஆனா இப்ப என்ன பண்ண போறாங்கன்னா they are going to teach like a two language system. For this two language system they are going to use what are the language அப்படின்னா one is Tamil and another one is English அப்படின்னு சொல்றாங்க. And next what they're telling, across the state, all over the state, not in a particular district or not in a particular place, but they're going to implement in across all the district. And it promotes a இதனால என்ன பண்ண போறாங்க, இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it will promote a creative knowledge வந்து ப்ரொமோட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி they are telling. And next வந்து மாபெரும் தமிழ் கனவு, மாபெரும் தமிழ் கனவு அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாங்க. வாட் இஸ் திஸ் மாபெரும் தமிழ் கனவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஹஸ் லான்ச்ட் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் இனிஷியேட்டிவ், ஒரு தேர்ட் ஃபேஸ் இனிஷியேட்டிவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தட் ரிகார்டிங் வாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு பெனிஃபிட் த 2 lakh ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 2 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் 200 காலேஜ் அக்ராஸ் தி ஸ்டேட், அக்ராஸ் தி ஸ்டேட்டில் பெனிஃபிட் பண்ணுற மாதிரி யூத் எஜுகேஷன் ஆன் வாட் அப்படின்னா இந்த ஏன்ஷியன்ட் யூத் எஜுகேஷன், பழைய கால விஷயங்கள், பழைய கால தமிழ் பண்புகளை எல்லாம் வந்து சொல்லி கொடுக்கறதுக்காக டு என்ஹான்ஸ் தட் தமிழ் கல்ச்சுரல் ஸ்டடீஸ் தே ஹாவ் மேட் திஸ் ப்ரோக்ராம். அதுதான் என்ன சொல்றாங்கன்னா மாபெரும் தமிழ் கனவு. அந்த தமிழ் கனவு ப்ரோக்ராம்ல என்னென்னலாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா they can also learn what does தமிழ் கல்ச்சர் has formed and how they have worked அப்படின்னு அதோ சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் அதோட லிட்ரேச்சர், எழுத்து இலக்கியங்கள், தமிழ்ல வந்து we have many இலக்கியங்கள்ல அந்த மாதிரி நிறைய இலக்கியங்களை பத்தி சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ ஹிஸ்ட்ரி, ஸோ தமிழோட வரலாறுகள், எந்த இடத்துல சங்கம் அமைச்சார்கள், எந்த இடத்துல எந்த சோழர் மன்னர் வந்தாங்க, எப்படி சண்டை வந்ததுன்ற மாதிரி அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம் படிக்கிறதுக்காக they have announced, they have created this initiative அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. And next CM Stalin launches தாய் மாணவர் ஸ்கீம் to deliver a ration to homes of elderly people different. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ இந்த ஸ்கீம்ல என்ன பண்ண போறாங்கன்னா வீட்டில் வயசானவங்க ஒரு 60 வயசு 80 they have given that ஏஜ் கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எப்படி கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஷினுக்கு வரும். ஸோ த சிஎம் ஸ்டாலின் அதாவது ஒரு ப்ரோக்ராம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வயசு அதாவது தேர் கோயிங் டு கிவ் அ ரேஷன் டு த எல்டரி பீப்புள். அப்போ ஆப்ஷன் என்ன இருக்குன்னா 70 years or above, 60 years or above. அப்போ இந்த நியூஸ் நமக்கு தெரியும் போது யூ கேன் டிக் த ஆன்சர் அண்ட் யூ கேன் கோ. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, த பீப்புள் இப்போ யார் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா ஃபார் திஸ் பர்பஸ் ஒன் இஸ் அபோவ் 70 years. அவங்க எப்படி இருக்கணும், 70 வயசுக்கு மேலே இருக்கணும் ஆஃப் த ஏஜ். அண்ட் ஆல்சோ டிசேபிள்டு பீப்புளாக இருந்தால் கூட அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வீடு தேடி என்ன பண்ணணும்னா ரேஷன் பொருட்கள் திட்டம். திஸ் வாஸ் ஆல்ரெடி இம்ப்ளிமெண்டட் இன் ஆந்திரா சைடில் வந்து தட் வாஸ் இம்ப்ளிமெண்டட். இப்போ வந்து ரேஷன் வந்து இந்த வயசானவங்க வந்து போய் ரேஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை, இல்லை டிசேபிள் பீப்புள் வந்து லைனில் நின்று காலையில் நின்று நைட் வரைக்கும் லைனில் நின்று வாங்கணும்னு அவசியம் இல்லை. சம் பீப்புள் ஹேஸ் அலாட்டட், சம் பர்சன்ஸ் ஹவ் அலாட்டட் ஃபார் திஸ் பர்பஸ் டு டிஸ்ட்ரிபியூட் திஸ் ரேஷன். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னா they are going to start this scheme அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னா சரஸ்வதி மஹால் லைப்ரரி. வாட் இஸ் திஸ் சரஸ்வதி மஹால் லைப்ரரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹஸ் டிக்ளேர்டு தஞ்சாவூர்ல ஒரு லைப்ரரி இருக்கு. அந்த தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய லைப்ரரி பேர் என்னன்னா மகாராஜா சர்ஃபோஜி சரஸ்வதி மஹால் லைப்ரரி. மகாராஜா சர்ஃபோஜி சரஸ்வதி லைப்ரரியை இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு லைப்ரரி அதை வந்து ஒரு ரிசர்ச் பர்பஸ்க்காக தே ஹவ் பீன் யூஸ்ட். அண்ட் அதோட ஹிஸ்ட்ரி வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. இது என்னவா கிளாசிஃபை ஆயிருக்குன்னா திஸ் லைப்ரரி இஸ் நவ் கிளாசிஃபைட் அஸ் அன் எய்டட் லைப்ரரி அண்டர் எய்டட் லைப்ரரி அப்படின்னா ஒன் ஆஃப் சப் டிவிஷன், அதுதான் எய்டட் லைப்ரரி. இந்த எய்டட் லைப்ரரி அண்டர் விச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்டர் தமிழ்நாடு பப்ளிக் லைப்ரரிஸ் ரூல் 1950. ஸோ தமிழ்நாடுக்குன்னு ஒரு லைப்ரரி ரூல்ஸ் இருக்கு, அது பேர் என்னன்னா தமிழ்நாடு லைப்ரரி ரூல்ஸ் 1950 சொல்லிட்டு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் அகல் விளக்கு ஸ்கீம். வாட் இஸ் திஸ் அகல் விளக்கு ஸ்கீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட், பிகாஸ் எதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட்னா we are seeing the state news. ஸோ ஸ்டேட் நியூஸ் பார்க்கறதுனால நமக்கு இதான் வருது. they have launched ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க, அது பேர் என்னன்னா அகல் விளக்கு ஸ்கீம். அகல் விளக்கு ஸ்கீம்ன்ற மாதிரி ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு சேஃப்கார்ட் த சில்ட்ரன், டு சேஃப்கார்ட் த கேர்ள் சில்ட்ரன். ஓகே, டு சேஃப்கார்ட் த கேர்ள் சில்ட்ரன் எந்த கிளாஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் ஆஃப் 9 to 12 இருக்கக்கூடிய கிளாஸஸ்க்காக. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட மென்டல் சேஞ்சு, அவங்களோட மென்டல் ஹெல்த்துக்காக, ஃபிசிக்கல் ஹெல்த்துக்காக, சோஷியல் சேஞ்சஸ்க்காகவும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிறைய விமன் சில்ட்ரன்ஸ், நிறைய பெண் குழந்தைகள் என்னென்னா இந்த இன்ஸ்டாகிராமு இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ் யூஸ் பண்ணி நிறைய விஷயங்களை அவங்கள சிலரோட வார்த்தைகள் கேட்டு அவங்க வந்து பயங்கரமாக
அவங்க என்ன சொல்ல, they are making themselves weak. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம்காக திஸ் அகல் விளக்கு திட்டம் அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. இந்த ஸ்கீம் மெயினா யாரை ஃபோக்கஸ் பண்ணும்னா இந்த கேர்ள் சில்ட்ரனை ஃபோக்கஸ் பண்ணும். இந்த கேர்ள் சில்ட்ரன் வந்து எந்த கிளாஸ்ல இருந்து எந்த கிளாஸ் இருக்கணும்னா ஃப்ரம் இந்த 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய கேர்ள்ஸ்க்காக இந்த ஸ்கீம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா த ஏஐ வார்னிங் சிஸ்டம். ஏஐ வார்னிங் சிஸ்டம் அப்படி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா the system is to prevent a elephant death was launched in February 2021. அதாவது இந்த ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா ஒரு ஏரியாஸ் வந்து பஃபர் ஜோன் அப்படின்ற மாதிரியெல்லாம் ஏரியாஸை வந்து டிவைட் பண்ணுவாங்க. அந்த ஏரியாஸில் வந்து எலிஃபென்ட்ஸ்லாம் வருதுன்னா தெல் பி ஹேவிங் அலார்மிங் சிஸ்டம். ஒரு எலிஃபென்ட் வருதுன்னா அந்த வில்லேஜ்க்கே அந்த அலார்ம் சிஸ்டம் கேட்கும். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணலாம்னா ஓகே இந்த இடத்துல அந்த எலிஃபென்ட் நடமாட்டம் இருக்கு, நம்ம என்ன பண்ணணும், நம்ம பத்திரமா பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வி ஹாவ் டு பி வெரி சேஃப் அண்ட் செக்யூர். ஸோ தட் அலார்மிங் சிஸ்டம் வந்து ஆல்ரெடி இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. இந்த 2024 இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு. நவ் தே ஹாவ் இன்டியூஸ்டு வித் அதாவது இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே ஆர் இன்ஃபியூஸ்டு வித் திஸ் ஏஐ சிஸ்டம் மூலமா இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி தே ஹாவ் கிவன். அண்ட் நெக்ஸ்ட் ரிமூவல் ஆஃப் இல்லீகல் ஹோர்டிங்ஸ். இல்லீகல் ஹோர்டிங்ஸ்னா சட்டவிரோதமாக விளம்பர பலகைகளை அகற்ற வேண்டும். ஹோர்டிங்ஸ் அப்படின்னாலே பலகைகள் தான் இருக்கும். வாட் தேர் டெல்லிங் இஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ஒரு டைரக்ஷனாலே ஜட்ஜ்மெண்ட், ஓகேவா. ஸோ டைரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. டைரக்ஷன்ஸ் அப்படின்னா சின்ன லீகல் வேர்டில் வந்து அதை ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைரக்டட் அஸ் த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் டு ரிமூவ் த இல்லீகல் ஹோர்டிங்ஸ் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் பேனர்ஸ் அண்ட் ஃபிளெக்ஸ் போர்ட்ஸ். என்னன்னா இப்போ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம்ல, இப்போ ஏதாச்சும் ஒரு கல்யாணம் அந்த மாதிரி தான் தெல் மேக் அ பிக் ஃப்ளெக்ஸ். என்ன மாதிரி ஃப்ளெக்ஸ்னா இப்படி நடமாடும் கடவுளே அந்த மாதிரி சில சில தலைவர்கள் எல்லாம் போற்றி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃப்ளெக்ஸ்னால நிறைய ஆபத்துக்கெல்லாம் நடக்குது. ஸோ யூ ஹாவ் டு ரிமூவ் இட் ஆல் அப்படின்ற மாதிரி தே ஹாவ் கிவன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன், இந்த இனிஷியேட்டிவ், இந்த ஜட்ஜ்மெண்ட் யார் கொடுக்குறாங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இந்த ஜட்ஜ்மெண்ட் ஹாவ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னா நியூ ரூல்ஸ் ஃபார் பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷன். பர்த் அண்ட் டெத் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக சில ரூல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் கன்சர்வன்சி ஒர்க்கர்ஸ். வெல்ஃபேர் ஸ்கீம் அதாவது பாதுகாப்பு பணியாளர்களுக்கான நலத்திட்டம். இந்த நலத்திட்டத்தில் என்னன்னா இருக்கக்கூடிய அதாவது கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் தான் சென்னை மாநகராட்சி அதுதான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜிசிசி, கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், ஓகேவா. இந்த இடத்துல வந்து அங்கே பணிபுரிகிற பெண்களுக்காகவோ அவங்க வந்து ஒரு விபத்து மீன் ஏதாச்சும் ஒரு டெத் நடந்தாலோ தே ஆர் கோயிங் டு ப்ரொவைட் சம் அமௌண்ட். அந்த அமௌண்ட் எவ்வளோன்னா மரணத்திற்கு ஏற்படும் விபத்து மரணத்திற்கு எவ்வளோ காப்பீட்டு தொகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் காப்பீட்டு தொகையை வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 5 லட்சம் காப்பீட்டு தொகையும் வந்து அதிகாரிக்கப்பட்டதுன்னா தட் இஸ் கம்பல்சரிலி தெல் பி கிவன். But 10 lakhs that will be given to their family once if they have faced any accidental and the accidentனால டெத் காஸ் ஆனாலும் they will be providing this amount. And next தோடா லாங்குவேஜ் கன்சர்வேஷன். தோடா அப்படின்னா அது வந்து ஒரு ட்ரைப் பீப்புள், ஓகே. யூ ஆல் நோன்னு நினைக்கிறேன். தோடா இன் ஊட்டி சைடு பரோடான்னு நினைக்கிறேன், சம்திங் பரோடா அப்படின்ற மாதிரி சில ட்ரைபல் பீப்புள் இருப்பாங்க. அந்த மாதிரி தோடா லாங்குவேஜை வந்து ப்ரிசர்வ் பண்ணும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் அ லீடிங் எஃபர்ட் டு ப்ரிசர்வ் த தோடா லாங்குவேஜ் த்ரூ ஓரல் ட்ரெடிஷ்னல் டாக்குமெண்டேஷன். நம்ம டாக்குமெண்டேஷனாலே வி வில் பி மேக்கிங் இட் இன்டு ஃபைல் அண்ட் வில் பி ஸ்டோரிங் அவுட். அந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஓரல் டாக்குமெண்டேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தே ஹவ் ப்ரமோட்டட். இதனால என்ன ஆகும்னா திஸ் வில் பி லீடிங் டு அ லிட்ரஸி ப்ரமோஷன். லிட்ரஸின் போது பேச நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்லி வில் பி ஸ்டார்டிங் டு ரைட். ஸோ அதனால என்ன பண்ணனா இந்த தோடா லாங்குவேஜ் வந்து அழிவில் வந்து காப்பாற்றலாம் அப்படின்றதுக்காக தே ஹவ் கிவன். இந்த தோடா வந்து மெயினாக எந்த இடத்துல பேசுவாங்கன்னா இட்ஸ்னா புரோட்டோ சவுத் திராவிடியன் லாங்குவேஜ் வித் நோ நேட்டிவ் ஸ்கிரிப்ட் ஸ்போக்கன் அ ஃபியூ தௌசண்ட் பீப்புள் இந்த நீல்கிரி ஹில்ஸில் தான் இருப்பாங்க. அந்த பரோடா அவங்க கூட வந்து நீல்கிரி சைடு தான், ஊட்டி அந்த சைடு. அந்த மாதிரி இந்த தோடா பீப்புள்ஸ் ஆர் ஆல்சோ பிரசன்ட் லிவ்ட் இன் நீல்கிரி சைட் டு ப்ரிசர்வ் த லாங்குவேஜ். ஸோ தே ஹவ் வாட் கவர்மெண்ட் ஹஸ் மேட் இனிஷியேட்டிவ் பார்த்தீங்கன்னா தே ஆர் மேக்கிங் அ ஓரல் டாக்குமெண்டேஷனை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தே ஹவ் கிவன் திஸ் இனிஷியேட்டிவ். அதுக்காக டெவலப் ஆன ஒரு ஸ்கீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்கீம் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்டு லாங்குவேஜ். என்டேஞ்சர்டு அப்படின்னா என்ன? என்டேஞ்சர்ட் அப்படின்னா சீக்கிரமா அழிஞ்சு போற விஷயங்களை வந்து என்டேஞ்சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி என்டேஞ்சர்டு லாங்குவேஜஸ்க்காக தே ஹாவ் ப்ரொவைட் அ ஸ்கீம். தட் ஸ்கீம் இஸ் கால்ட் ஸ்கீம் ஃபார் ப்ரொடக்ஷன் அண்ட் ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்டேஞ்சர்ட் லாங்குவேஜஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஈஸ்ராம் ரெஜிஸ்ட்ரேஷன். ஈஸ்ராம் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, தமிழ்நாடு ஹேஸ் அச்சீவ் ஒன்லி 43% மட்டும்தான் இந்த ஈஸ்ராம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து ரெஜிஸ்ட்ரேஷன். ஈஸ்ராம் அப்படின்னா அது வந்து ஒரு கவர்மெண்ட் போர்ட்டல். அந்த கவர்மெண்ட் போர்ட்டல்ல வெறும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 43% தான் இது பண்ணியிருக்காங்க. மித்த இருக்க பீப்புள் வந்து அதை பத்தி அவேர்னஸ் இல்லை அப்படின்ற மாதிரி இதை செட். ஸோ வீட்டுக்கு போயிட்டு யூ ஹவ் டு சி வாட் இஸ் ஈஸ்ராம் ப்ரோக்ராம், யாரை லான்ச் பண்ணாங்க, ஹவு டஸ் இட் ஒர்க்ஸ் அப்படின்ட்டு யூ ஹவ் டு செக் இட் அவுட். அண்ட் மைக்ரோ ஃபினான்ஸ் கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ. பீப்புள் அதாவது தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்கன்னா, தே கோயிங் டு ஸ்டார்ட் இந்த நுண்நிதி மொத்த கடன் தொகுப்பு. அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைக்ரோ ஃபினான்ஸ் லோன், மேக்ரோ ஃபினான்ஸ், மைக்ரோ ஃபினான்ஸ் சொல்லுவாங்க. மேக்ரோனா லார்ஜ், பயங்கர பெரிய விஷயங்கள், பயங்கர பெரிய இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து மேக்ரோன்னு சொல்லுவாங்க. மைக்ரோனா சின்ன சின்ன குரூப்ஸ் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் தமிழில் வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப், எஸ்எஸ்ஜின்னு சொல்லுவாங்க, சுயநல உதவிக்குழு, இதெல்லாம் வந்து விமென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து மைக்ரோ திங்கில் வரும். அந்த மாதிரி மைக்ரோ லெவலில் வந்து தமிழ்நாடு இஸ் கோயிங் டு ஆர்கனைஸ் அ லோன் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. ஃபார் வாட் அப்படின்னா, நீங்கள் ஸ்மால் சைட் ஆஃப் பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதுக்காக மைக்ரோ ஃபினான்ஸ் அப்படின்ற மாதிரி they have started an initiative. And Tamil Nadu Highways Department to take a Pollachi Madadukulam National Highway. So they have making some ஹைவேக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஹைவேஸ் ஆர் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் கனெக்டிங். ஸோ கனெக்டிங் பண்ணுறது எதுனா இந்த ஹைவேஸ், ரோட் டிரான்ஸ்போர்ட்டு, அப்புறம் வந்து இந்த ஏர்வேஸ், வாட்டர்வேஸ், இதெல்லாமே வந்து என்ன சொல்ல ப்ராப்பரான கனெக்டிவிட்டியில் இருந்தால் தான் we could explore more products, we could import more products from the other persons. அண்ட் இது எல்லாமே நமக்கு எதுக்கு லீட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நேஷனோட க்ரோத்துக்கு லீட் ஆகும். ஸோ அதனால தமிழ்நாடுல வந்து மடத்துக்குளம் அண்ட் பொள்ளாச்சி செக்ஷனில் கோயிங் டு பிளானிங் ஃபார் திஸ் நேஷனல் ஹைவே வந்து பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி they have given. அண்ட் இதை வந்து அப்ரூவ் பண்ணுறது யாருன்னா, this project will be handed over. this project முழுமையாக யார் பார்க்க போகிறாங்கன்னா, this is going to be executed by State Highways Department by National Highways Authority of India. And next RE100 initiative. What is this RE100 initiative அப்படின்னா, Suzlon Group pledges to use 100% renewable energy at all 15 manufacturing units by 2000. அதாவது they are giving some notification. What notification அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியை வந்து ஒரு ரினியூவபிள் எனர்ஜினா என்ன சொன்னோம், ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த சன், வாட்டர், இதெல்லாமே நம்ம என்ன பண்ண போறோம்னா 100% நம்ம யூஸ் பண்ணிட்டு போறோம். அப்போ ஃபியூச்சர் ஜெனரேஷன் நம்மளுக்கு என்ன கொடுப்போம்? உங்களுக்கு they don't have anything. இல்லை, இப்போ வாட்டர் நம்ம ஃபுல்லாக குடிச்சிட்டோம், அப்போ அடுத்த வாரம் எப்படி யூஸ் பண்ணுவாங்க? ஸோ அந்த மாதிரி தேர் மேக்கிங் ஒரு RE100 இனிஷியேட்டிவ் வந்து மேக் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா மொத்த ரிசோர்ஸஸ், மொத்த ரினியூவபிள் எனர்ஜிஸ்மே 2030 அழிஞ்சு போயிடும். அந்த மாதிரி தட் தே ஹாவ் கிவனா சில கார்பன் நியூட்ரலிட்டியை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். சில மெஷர்ஸ் வந்து தே ஹாவ் பீன் ப்ரொவைட். அது யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, இந்த சுஸ்லான் குரூப் அப்படின்றவங்க வந்து தே ஆர் ப்ரொவைடிங் திஸ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிஎம்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், முதல்வரின் காலை உணவு திட்ட விரிவாக்கம். இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து தே ஆர் ஆஃபரிங் ஒன்லி நூன் மில் நூன் மில் மட்டும் தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. பட் தே டிட்ன்ட் ப்ராப்பர்லி இம்ப்ளிமெண்டட் திஸ் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம். ஆனால் இப்போ அதாவது சிஎம் ஸ்கீம்ல வந்து சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மார்னிங் ஃபுட்டுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுமே வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் வில் லான்ச் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸோ தட் ஸ்கீம் ஹவ் பீன் லான்ச். ஸோ மார்னிங் வந்து சில்ட்ரன்ஸ்க்கு வந்து இட்லி, தோசை, அந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் இனிமேல் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு யூனிவர்சிட்டி கேம்ஸ் 2025 இந்தியா செக்யூர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20th ஸ்போர்ட் வித் 12 மெடல் ஹால். கிட்டத்தட்ட 12 மெடல் வாங்கி எந்த பொசிஷன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20th பொசிஷனை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்றது தான் இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ்.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் இன்ட்ரடியூஸ் எ நியூ எலிஜிபிலிட்டி ரெகுலேஷன் ஃபார் த ஃபீமேல் கேட்டகரி. அதாவது அதாவது அத்லெட்டிக்ல இருக்கக்கூடிய விமெனுக்கு வந்து சில ரூல்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, சில ரெகுலேஷன்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் ஹூ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் ஒன்லி த ஃபீமேல் கேட்டகரி, நாட் ஃபார் த மேல் கேட்டகரி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் தே ஹாவ் கிவன் இந்த ரூல்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 1, 2025 வந்து இது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தே ஹாவ் செட். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏபிடி வில்லியர்ஸ். ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஏபிடி வில்லியர்ஸ். ஸோ இவர் வந்து என்னன்னா யூ ஆல் நோ ரைட், கிரிக்கெட்லாம் பார்ப்பீங்களா? ஏபிடி வில்லியர்ஸ் ஐ டோன்ட் நோ, பட் ஐ யூஸ் டு வாட்ச், நாட் அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது. பட் ஏபிடி வில்லியர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஃபிளாஷிங் எ செஞ்சுரி பவர்ஸ் இந்த சவுத் ஆப்பிரிக்கா சாம்பியன்ஷிப். இந்த சவுத் ஆப்பிரிக்கா சாம்பியன்ஷிப்ல வந்து அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா செஞ்சுரி அடிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தட் ஸ்போர்ட் நியூஸ் அப்படின்னு. மேக்னஸ் கார்சன் வின்ஸ் ஃபர்ஸ்ட் எவர் செஸ் ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற ஒரு வேர்ல்ட் கப்பை வந்து மேக்னஸ் கார்ல்சன் அப்படின்றவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. யூ நோ ரைட், மேக்னஸ் கார்ல்சன் யாருன்னு தெரியும்ல, இந்த அவர் பேர் என்ன, குகேஷ் அந்த மாதிரி அவங்க கூட எல்லாம் நிறைய காம்பீட் பண்ணி நவ் ஹி ஹவ் ஓன் திஸ் ஃபர்ஸ்ட் எவர் செஸ். அந்த எந்த இதுல ஏர்ன் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he was won in இ ஸ்போர்ட்ஸ் வேர்ல்ட் கப்பை வந்து அவர் ஜெயிச்சிருப்பாருன்னு சொல்லி இந்த ஸ்போர்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்கணும்னா லாண்டோ நோரிஸ் கிளின்சன்ஸ் ஹங்கேரியன் கிராண்ட் பிரிக்ஸ் ஆஃப்டர் த்ரில்லிங் ஏ ஜூயல் வித் ஃபிஸ்டரி. ஸோ தட் தே ஹாவ் பின் எக்ஸ்பிளைன் தட் ஸ்போர்ட்ஸ் பற்றி சில விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. யூ ஜஸ்ட் கோ த்ரூ, நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கோ த்ரூ இந்த ஸ்போர்ட்ஸ் நியூஸ். ஸோ ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துட்டு தென் வில் பி கண்டினியூங் திஸ். ஸோ டுடேஸ் கிளாஸ் திஸ் இஸ். தேங்க்யூ ஸோ மச்.